வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு டாக்கீஸ் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? இந்த கதை நிலவு டாக்கீஸ் என்னுடைய 2வது சேனல். ஆனா ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. கிருஷ்ணாபுரத்து யக்ஷி அப்படிங்கிற ஒரு கேரள ஐதீக கதைகளை அடிப்படையா கொண்டு என்னுடைய கற்பனை கலந்து எழுதியிருக்கிற ஒரு நாவலை தான் இங்க நான் பதிவிட போறேன். வழக்கம் போல அதை கேட்டுட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடணும். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அப்புறம் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிற ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்தி உங்க பாயிண்ட்ஸ்களை எனக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். கதை நிலவு சேனலுக்கு எப்படி உங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த கதை நிலவு டாக்கீஸ் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணுமா நான் கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. பண்டைய கேரளத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பாச்சுவுக்கு அன்று மிகவும் சந்தோஷமான நாளாக அமைந்திருந்தது. இன்று மாதிரி அவன் எப்பொழுதும் பரமானந்தத்தில் திளைத்ததில்லை. அதற்கு காரணம், சின்ன சேரி சந்தைக்கு அவன் வியாபாரத்திற்காக கொண்டு வந்திருந்த அத்தனை பொருட்களும் சுத்தமாக விற்று தீர்ந்திருந்தன. தவிரவும் ஓட்டி கொண்டு வந்திருந்த 5-6 வெள்ளாடுகளும் கூட நல்ல விலைக்கு போயிருந்தன. இடுப்பில் இருந்த தோல்பையில் அவ்வளவும் பணமாக பத்திரமாக இருந்தன. ஊரிலிருந்து வரும்பொழுது 4-5 பேர்களாக கூட்டு சேர்ந்து வண்டி கட்டி கொண்டு வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் பக்கத்து ஊர்கள், வியாபார ரீதியில் நண்பர்கள். அவர்களுக்கெல்லாம் பாதிக்கு மேலே பொருட்கள் விற்பனையாகவில்லை. எனவே மறுநாள் சந்தைக்காக சின்ன சேரியிலேயே சத்திரத்தில் தங்கிவிட்டனர். பாச்சு மட்டும் அவ்வளவு பணத்துடன் அங்கிருந்து கிளம்பினான். வெயிலின் சூடு தணிந்து மாலை தொடங்கி இருந்தது. மொந்தை கல்லை தனியாக ஒரு குடுவையில் வாங்கி கொண்டான். மனைவிக்கு பிடித்த இனிப்பு பதார்த்தங்களையும் புடவைகளையும் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மையும் வாங்கி கொண்டு கிளம்பும் பொழுது பொழுது இருட்ட தொடங்கி இருந்தது. மாலை பலகாரங்களை சாப்பிட்டவாறே சத்திரத்து திண்ணையில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்த நண்பர்கள் பாச்சு மூட்டை முடிச்சுக்களுடன் அறையை விட்டு வெளியே வருவதை பார்த்து முகம் சுருக்கினர். ஒருவன் விசாரித்தான், என்னப்பா பாச்சு, இன்று அமோகமான வியாபாரம் போலேயே? என்றுமில்லாமல் இன்றைக்கு உன் பை நிரம்பி இருக்கின்றது போல. அதிர்ஷ்டலட்சுமி இன்று உன் வசம்தான் போ. சற்று பொறாமையுடன் அவன் சொன்னது பாச்சுவுக்கு புரிந்தது. இருக்காதா பின்னே? 4-5 நாட்களாகவது தங்கி இருந்து முடிய வேண்டிய சந்தை வியாபாரம் 2 நாட்களில் விற்று தீர்ந்து நல்ல தொகையும் கைக்கு கிடைத்தால் அப்படித்தான் இருக்கும் கூட வந்தவர்களுக்கு. ஆமோதித்து சிரித்தவாறே அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தான் பாச்சு. மூட்டையை இறக்கி மடியில் வைத்து கொண்டான். இடுப்பிலிருந்து நல்ல தளிர் வெற்றிலை எடுத்து காம்பு கிள்ளி சுண்ணாம்பும் வாசனை பாக்கும் சேர்த்து மென்று கொண்டே பேசினான். ஆமாம் சேச்சு, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதிர்ஷ்டலட்சுமி இன்னைக்கு என் பக்கம்தான் இருக்கா. சரி, நீங்கெல்லாம் எப்ப கிளம்புறீங்க? நாங்க எங்க கிளம்புறது? பொருட்களை வித்து காசாக்கிட்டு வரலன்னா எங்க பொஞ்சாதிமாருங்க உள்ளேயே விடமாட்டாளுங்க. நீ பரவாயில்ல, நீ காசு தந்தாலும் தராட்டா போனாலும் உன் பொஞ்சாதி கதவை சாத்த மாட்டா. எங்களுக்கு அப்படி இல்லைல்ல. சந்தை முடிகிற வரைக்குமாவது இருந்து முடிச்சு கட்டிட்டு தான் கிளம்பணும். சலித்து கொண்டனர் நண்பர்கள். ஆமா, உன் முஸ்தீபையெல்லாம் பார்க்கும்போது நீ எங்க கிளம்பிட்டாப்ல தெரியுதே, ஒருவன் கேட்க பாச்சு சிரித்து கொண்டே ஆமா, நான் இப்போ கிளம்புறேன். இப்ப நடக்க ஆரம்பிச்சாதானே இருட்டு கட்டுறதுக்குள்ள ஊரு போய் சேர முடியும். அதேப்படி இப்ப கிளம்பினா கூட ரொம்ப தூரம் போகணுமே, அதிகாலை ஆயிடுமே நீ போக. அவ்வளவு தூரம் போவானே, நம்ம கிருஷ்ணபுரம் வழியா சுத்தி போயிட்டா போகுது, நிறைய நேரம் மிச்சமாகுமே. அவன் சாவதானமாக சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களின் முகம் வெளிர துவங்கியது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சொல்ற? கிருஷ்ணபுரம் வழியா போறியா? ஆமாம் என்றான் பாச்சு வெற்றிலையும் என்று கொண்டே. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றனர் அனைவரும் கோரஸாக. பாச்சு மெல்வதை நிறுத்திவிட்டு வியப்புடன் அவர்களை பார்த்தான். ஏன் எல்லாரும் அதிர்ச்சியா கேக்குறீங்க? அதுதானே நம்ம ஊருக்கு போற சுருக்கமான வழி. சீக்கிரமாவும் போலாம், வண்டியில போறதுக்கு நல்லா இருக்காது, காட்டுப்பாதை. ஆனா நடந்து போயிடலாமே, பொழுதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவேன். அவன் சொல்ல நண்பர்கள் அவனையே வெறித்தனர். பாச்சு, வேணாண்டா, அந்த பாதை வேணாம், அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. ஏன்? விடைப்பான கேள்வி கிளம்பியது அவனிடமிருந்து. அங்க இரவு நேரத்துல அந்த பகுதிக்குள்ள யாரும் நுழைய வேண்டாம்னு நம்ம காயங்குளத்து ராஜா தண்டோரா அறிவிச்சு தடை போட்டிருக்காருல்ல. அதுவும் இல்லாம அந்த கிருஷ்ணபுரத்து மக்கள் கூட பொழுதானா யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க தெரியுமா? அவர்கள் பயத்துடன் சொல்ல, அதான் ஏன்னு கேக்குறேன், அதை முதல்ல சொல்லுங்கடா என்றான் பாச்சு எரிச்சலுடன். அங்கதான் அந்த யக்ஷி இருக்கா.
அவ பெயரே கிருஷ்ணபுரத்து யக்ஷி தான். அவ ராத்திரி நேரத்துல யார் அந்த பக்கம் போனாலும் அவங்கள பிடிச்சு கொன்னு ரத்தத்தை உறிஞ்சிடறாளாம். நம்ம காயங்குளம் ராசாவே அவளை அடக்க நாலா பக்கத்துல இருந்து மாந்திரிகவாதிகளை கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவங்க வந்து அவளை அடக்கிற வரை யாரும் ராத்திரி நேரத்துல அங்க போகக்கூடாதுங்கிறது உத்தரவு. அதனால தான் வரும்போது நம்ம ராஜபாட்டை வழியா பல தொலைவை சுத்தி வந்திருக்கோம். தெரிஞ்சுக்க, நீ வெளியூர்ல இருந்துட்டு இப்பதான் நம்ம பகுதிக்கே வந்திருக்க. உனக்கு தெரியாது இதை பத்தி. இது ரொம்ப மாதங்களா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். நண்பர்கள் பயத்துடன் சொல்வதை கேட்டதும் சிரிப்புதான் வந்தது பாச்சுவுக்கு. ஏய் ஏய் போதும்டா, அளந்து விடுறதுக்கும் ஒரு அளவு வேணாமா? ராஜபாட்டையில 2 சுங்கசாலைகளை கடந்து வரி கட்டிட்டு வர்றோம். இந்த சுருக்கு வழியா எல்லாரும் போக ஆரம்பிச்சா அப்புறம் அரசாங்க கஜானா எப்படி நிரம்புறதா? அதுதான் அரசாங்கமே இப்படி யக்ஷி கதை கட்டுது போல இருக்கு. நீங்களும் அதை நம்பிட்டு வரிக்கு வரி, வண்டிக்கு வண்டி, கூலிக்கு கூலின்னு அநியாயமா தந்து ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. அவன் சொன்னதில் ஏக நக்கல். டே பாச்சு, நம்ம ராஜாவை பத்தி அப்படியெல்லாம் சொல்லிடாத. அவர் நம்ம மக்கள் மேல நிறைய அக்கறையும் அன்பும் இருக்கிறவரு. அதனால தான் அந்த 2 சுங்க சாவடிகள்லையும் வரி வசூல் பண்றதை நிறுத்தி வைக்க சொல்லிட்டாரு. இப்ப கூட நாம பணம் ஏதும் கட்டாம தான் கடந்து வந்திருக்கோம். சரி, அப்படி பணம் கட்டி போனா தான் என்ன? பணம் போனா திரும்பி சம்பாதிச்சுக்கலாம்டா. ஆனா உயிர் போனா திரும்ப வருமா? அதான் சொல்றோம், இப்ப போகாதே. மிகுந்த ரோஷமும் கரிசனையும் கொண்டு நண்பர்கள் பேசுவதை யோசனையுடன் பார்த்தான் பாச்சு. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? இப்படி பொழுது சாயரச்சே கிளம்பாதேன்னு சொல்றோம். இன்னைக்கு ராப்பொழுது சத்திரத்திலே தங்கிடு. காலம்பர எழுந்து கிளம்பு, அதான் நல்லது. அவர்கள் சொல்லவும் சரக்கென எழுந்து மூட்டையை எடுத்துக்கொண்டு தன் தலையில் வைத்துக் கொண்டான் பாச்சு. நண்பர்கள் அவனை அதிர்ச்சியுடன் ஏறிட்டனர். என்னடா எழுந்திருச்சிட்ட? டேய், வழியில கள்ளர் பயம் இருக்கு, போகாதேன்னு சொல்லுங்க, அதை கூட கேட்டுக்கிறேன். அப்படித்தான் இருந்தாலும் நான் போகத்தான் செய்வேன். ஏன்னா நான் வெளியூர்ல போர்படையில இருந்துட்டு திரும்பி வந்தவேன் என்றவாறே தன்னுடைய திமிரி கொண்டிருந்த புஜத்தை மடக்கியவாறே மேலும் சொன்னான். கள்ளர்னு இல்ல, எந்த ஊர் யக்ஷினி வந்தாலும் அவளை என் ஒத்த கையில தூக்கிட்டு போய் என் வீட்டுல ஒரு மூலையில கெடடின்னு வச்சுக்க மாட்டேனா? சும்மா ஆளாளுக்கு பயமுறுத்திக்கிட்டும் பயந்துக்கிட்டும். நான் கிளம்புறேன். நீங்க சாவதானமா 50 மைல் கூட சுத்திக்கிட்டே ஊர் வந்து சேருங்க என கிண்டலுடன் அவன் சொல்லிவிட்டு கிளம்பியே விட்டான். நண்பர்கள் அனைவரும் முகம் பேய் அறைந்தார் போல ஆனது. அவன் இப்படி திருடர்களை பத்தின பயமின்றி பேசிவிட்டு போனது அங்கே சத்திரத்து திண்ணையில் தலைக்கு துண்டை போட்டபடி படித்து கொண்டிருந்த ஒருவன் காதிலும் விழுந்து துண்டை விலக்கி மூட்டையுடன் போய்க் கொண்டிருந்த பாச்சுவையே பார்த்தான். அவன் வேறு யாருமல்ல, அந்த சந்தையில் தேட்டை போட ஏதாவது கிடைக்குமா என ஒதுங்கியிருந்த தேர்ந்த கள்ளன். பெயர் கண்ணூர் தேமுப்பன். பைசா குலுங்க குலுங்க கனத்த மடையுடன் பாச்சு கிளம்பியது அவனை உசுப்பேத்து இருந்தது. விறுவிறுவென துண்டை உருமாவாக கட்டிக்கொண்டு சற்று தொலைவு விட்டு பாச்சுவை தொடர ஆரம்பித்தான் அவன். அத்தியாயம் 2. பொழுதும் இருட்டி கொண்டு வந்தது. காற்று ஜிலீர் என்று வீசியது. 1-2 மழைத்துளிகள் விசிறித்தூரலாய் பாச்சுவை நனைக்க வேக வேகமாக ஓடி வந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் வந்து நின்று கொண்டான் அவன். ச்சே, இந்த மழை வேற! சலித்து கொண்டவாறே ஆலமரத்தின் அடியில் நீட்டிக் கொண்டிருந்த வேர்பாகத்தின் மேல் மூட்டையை வைத்து அதன் மேல் தலையை சாய்த்தவாறு படுத்தான். சடசடவென பெய்யும் மழையும் ஊசி குத்துவது போன்ற குளிரும் சுற்றிலும் திடீரென கிளம்பிய மனோரஞ்சித பூக்களின் வாசமும் அவனது மன உணர்வுகளை கிளந்தெழச் செய்தன. மனக்கண் முன் மனைவி மானுவின் அழகு முகம் அவனை பார்த்து சிரித்தது. மச்சான், வியாபாரம் முடிஞ்சதுன்னா வெரசா வீடு வந்து சேர்ந்துக்கிடுங்க. முன்னாடியே செய்தி சொல்லி விட்டுடுங்க. வடக்கொடியை அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன். பிள்ளைங்களை கூட சித்தி வீட்டுக்கு அனுப்பிடுதேன் என நாணியும் கோணியும் அவள் கிளம்பும்போது சொன்னது நினைவுக்கு வந்தது. 2 பிள்ளைகளுக்கு தாய் என சொன்னாலும் நம்ப முடியாத கட்டுக்குலையாத உடலுடன் இருப்பவளை நினைத்ததும் ஊறியது பாச்சுவுக்கு. மழையாவது ஒன்றாவது என நினைத்தவன் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மூட்டையுடன் பாதையினுள் இறங்கி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் ஆச்சரியம், அவன் மழையோடே காட்டுக்குள் இறங்கியதும் சட்டென மழை நின்று வெறும் தூறல் மட்டும் போட ஆரம்பித்தது. காட்டு செடிகளின் பச்சை வாசம் மூக்கை துளைத்தது. உள்ளே நடக்க நடக்க இருள் அடர்த்தியானது. பெயர் தெரியாத காட்டுப்பூக்களின் நறுமணமும் ஈரமண்ணின் வாசமும் மாலை பொழுதும் சேர்ந்து அவனை மனோகரமான மனநிலைக்கு கொண்டு சென்றன. உற்சாகமான பாவத்துடன் நாட்டுப்புற பாடல் ஒன்றை பாடியவாறும் சீட்டி அடித்தவாறும் கிருஷ்ணாபுரம் ஊரை கடந்து காட்டுக்குள் காலை வைத்தான் பாச்சு. இந்த காட்டுப்பகுதியை 2 மணி நேரத்தில் கடந்துவிட்டால் அவனுடைய ஊர்தான் அடுத்து. இப்படி போவார்களா? அதை விடுத்து 25 மைல் சுற்றி போவார்களா? முட்டாள்கள்!
என மனதினுள் நினைத்தவாறே நடந்தவன் அருகே இருந்த மரத்தின் அருகே வந்ததும் நடையை சற்று தளர்த்தினான். அந்த பாலை மரத்தின் அடியில் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். இருட்டு சற்று அடர்வாக கவிழ்ந்திருந்தது அந்த இடத்தில். கள்வனா என்ன? பாச்சுவின் கை அவனையும் அறியாமல் அவனுடைய இடையில் செருகியிருந்த குருவாளின் மீது படிந்தது. கவனமுடன் தன்னுடைய அடியை அந்த மரத்தை நோக்கி எடுத்து வைத்தான். மரத்தை நெருங்க நெருங்க அவன் முகத்தில் ஆச்சரியம் அலையடித்தது. கைகள் தானாக குருவாளில் இருந்து மீண்டது. அடித்து பெய்த மழையில் பாலை பூக்கள் எங்கும் சிதறியிருக்க குனிந்து அவற்றை சேகரித்து ஒரு பையில் போட்டு கொண்டிருந்தாள் ஒரு இளம்பெண். அவளுடைய குனிந்த பக்கவாட்டு தோற்றம்தான் அவன் கண்டது. வியப்பும் வினாவுமாக அவளை நோக்கி தானாக நடந்தன அவன் கால்கள். குனிந்து பூக்களை பொறுக்கி கொண்டிருந்த அவள் தன் முன் யாரோ வந்து நிற்பதை பார்த்துவிட்டு தலையை நிமிர்த்தினாள். அப்படியே மூச்சை அடைத்தது போலானான் பாச்சு. அப்படி ஒரு பேரழகியை அவன் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததில்லை. விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்த அப்சரஸ் போல இருந்தாள் அவள். நல்ல உயர்தர சரிகை பட்டும் முண்டுமான ஆபரணங்கள் ஜொலிக்க அந்த இருட்டிலும் நிலவு போல ஒளிர்ந்தது அவளது தந்த நிற தேகம். எள்ளு பூ நாசி, சற்றே நீல நிற கண்கள், சிலை போன்ற உடலின் வடிவமைப்பும் ஈரப்பதமிக்க உதடுகளும் அதன் செந்நிறமும். பாச்சு தன்னை மறந்து அப்படியே நின்று விட்டான். அந்த பேரழகி ஒரு அந்நிய ஆடவனை பார்த்துவிட்ட பதட்டத்தில் சற்றே திரும்பியவாறு தள்ளி நின்று கொண்டாள். பதட்டத்தில் அவள் கைகளில் இருந்த பாலைப்பூக்கள் தரையில் விழுந்து சிதறின. அவனை பார்த்து அவள் பயப்படுவது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கீழே அவள் சிதறவிட்ட பூக்களை எல்லாம் வெகு சிரத்தையாக பொறுக்கி அருகிலிருந்த பெரிய இலையில் வைத்து அவளிடம் நீட்டினான் பாச்சு. பெண்ணே, இந்தா நீ சிதறவிட்ட பூக்கள். நான் என்ன பேயா, பிசாசா, அல்லது ஏதாவது கொடிய மிருகமா? என்னை கண்டு இப்படி நடுங்குகிறாய்? மிருதுவான குரலில் பாச்சு அவளை பார்த்து கொண்டே பேசினான். இந்தா, இதை வாங்கிக்கொள். அவன் மீண்டும் வற்புறுத்த அவள் முகத்தை சற்றே திரும்பி கைகளை மட்டும் நீட்டி அவனிடமிருந்து அந்த இலையை வாங்கி கொண்டாள். வாங்கும் பொழுது மருதாணியில் குளித்திருந்த அவளுடைய வெண்டை பிஞ்சு விரல்களில் அவனுடைய விரல் பட்டது. பாச்சுவுக்கு உடல் சிலிர்த்தது. அவனுடைய தேகம் கிளர்ச்சியுற்றது. இருந்தும் தன்னை அடக்கி கொண்டவனாக, அழகியே, எங்கே இந்த காட்டுப்பகுதியில் ஒற்றையாக இருக்கிறாய்? துணைக்கு யாருமின்றி? பொழுது வேறு இருட்டத் தொடங்கிவிட்டதே அவன் கேட்க அவளிடமிருந்து பதில் வந்தது. குரல் யாழை பழிக்கும் போல இருந்தது. ஐயா, நான் இங்கே பக்கத்தில் இருக்கும் ஒரு இல்லத்தைச் சேர்ந்தவள். நானும் என் தோழியும் இங்கு வந்து குளத்தில் நீராடிவிட்டு பூக்களை பறித்து கொண்டு செல்வது வழக்கம். நான் இங்கு முன்பே வந்துவிட்டேன். ஆனால் என்ன காரணமோ என் தோழி இன்னும் வரவில்லை. அவளுக்காகத்தான் இத்தனை நாழி காத்து கொண்டு இருந்தேன். இனியும் உன் தோழி வருவாள் என எனக்கு தோன்றவில்லை, பாச்சு புன்சிரிப்புடன் சொன்னான். அவளது அழகிய சுந்தர முகம் கவலையில் விழுந்தது. அதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் என் வீடு இங்கிருந்து வெகு தூரமே. தனியாக செல்ல பயமா இருக்கின்றது. அவள் முடிக்கும் முன்னே குறுக்கிட்டான் பாச்சு. அதனால் என்ன? நான் துணைக்கு வருகிறேன். வா, உன்னை உன் வீட்டில் விட்டுவிட்டு பிறகு நான் செல்கிறேன். அவன் சொல்லவும் இவள் வியப்புடன் அவனை நோக்கினாள். பின் மறுநொடியே வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். தங்களுக்கு அதனால் சிரமம் இல்லையெனில் அவள் இழுக்க, இதில் என்ன சிரமம் இருக்கின்றது? நான் செல்லும் வழிதானே, சற்று கூட நடந்தால் போகிறது. உன்னை போன்ற அப்சரசுடன் காலார சேர்ந்து நடக்க நான் அல்லவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். பாச்சுவின் வார்த்தைகள் சரளமாக பொங்கி வெளிவந்தன. அவளது முகத்தில் செம்மை படருவதை இவனால் அந்த மங்கிய வெளிச்சத்திலும் உணர முடிந்தது. சரி, பின்னே நடக்கட்டே, அவள் சொல்லிவிட்டு ஒரு திசையை நோக்கி அன்னம் போல நடக்க ஆரம்பித்தாள். பாச்சுவும் அசையும் அவளுடைய பின்னழகை ரசித்தவாறே அவள் பின்னே நடக்க துவங்கினாள். அவ்வாறு அவர்கள் அந்த காட்டுப்பாதையில் செல்வதை அருகிலிருந்த ஒரு மரத்தின் மேல் இருந்து பார்த்து கொண்டே இருந்தான் பாச்சுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த கள்ளன் தேமுப்பன். பார்வை முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த அழகியின் மீது அங்குலம் அங்குலமாக படிந்தது. அவளது பளிச்சிடும் ஆபரணங்கள் அவனுடைய கொள்ளைக்கார கண்ணுக்கு மகிழ்ச்சியை தந்தன. இரட்டை லாபம். மனம் கணக்கிட்டது. அவளுடைய சுந்தர லாவண்யத்தை அவன் பார்வை வருடி வருடி அவளுடைய பாதங்களில் கடைசியாக படியும் பொழுது தூக்கி வாரி போட்டுக்கொண்டு மரத்தை விட்டு கீழே விழ பார்த்தான் அவன். ஐயோ என கூவ போன தன்னுடைய வாயை இரு கைகளாலும் அழுந்தி மூடிக்கொண்டான். பயத்துடன் தான் கண்டது உண்மைதானா என்பதை அறிய மீண்டும் அவளுடைய பாதங்களை நோக்கினான். மருதாணியிட்டு கொலுசால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவளுடைய வெண்ணிற பாதங்கள் அந்த இருட்டிலும் இவனுடைய கழுகு கண்களுக்கு பளிச்சென தெரிந்தன.
அவளுடைய அழகிய பாதங்கள் வழக்கம் போல இன்றி பின்னோக்கி திரும்பி இருந்தன. 6 விரல்கள், அனைத்திலும் கூர்நகங்கள். பேய், பிசாசு, யக்ஷிக்கு மட்டும்தான் இப்படி கால் திரும்பி இருக்கும். ஐயோ! மறு வினாடியே மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்த வழியை ஊரை நோக்கி தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான் அந்த திருடன். அத்தியாயம் 3. பாச்சுவுக்கு நடந்து நடந்து கால்கள் வலிக்க தொடங்கின. முன்னால் அவள் சென்று கொண்டிருந்தாள், மெதுவாக அசைந்து அசைந்து. ஆனாலும் பாச்சுவால் அவளது வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியவில்லை. யப்பா, என்ன வேகம் நடக்கின்றாள்! இந்த காட்டுப்பாதையில் கல்லிலும் முள்ளிலும் நடக்கின்றாளா, இல்லை மிதக்கின்றாளா? வியப்புடன், இந்தா பெண்ணே! அவன் கூப்பிட அவள் நின்று திரும்பினாள். அவளது முகம் சாந்தமாயிருந்தது. இதழ் கடையோரம் ஒரு மென்னகை மலர்ந்திருந்தது. இன்னும் எவ்வளவு தூரம் என கேட்க நினைத்தவன் அவளுடைய அந்த ஒற்றை புன்னகையில் அதை மறந்துவிட்டு பேச்சிழந்து போய் நின்றான். என்ன ஐயா, கால் வலிக்கின்றதா? இதோ இன்னும் கொஞ்ச தூரம்தான், என் இல்லம் வந்துவிடும். அதோ வெளிச்சப்புள்ளி ஒன்று தெரிகிறது பாருங்கள், அதுதான் என் இல்லம். அவன் பார்த்தான். அவள் கை காட்டிய இடத்தில் வெளிச்சப்பொட்டு ஒன்று தெரிந்தது. வாருங்கள், அவள் சொல்லிவிட்டு நடந்தாள். சில நிமிடங்களிலேயே ஓரிடத்தில் நின்று சுட்டி காட்டினாள். கூப்பிடி தொலைவில் பனிமூட்டத்திற்கு நடுவே பழங்காலத்து வீடு ஒன்று தெரிந்தது பார்வைக்கு. நல்ல பெரிய 4 கட்டு மனை போல. மேகங்கள் அந்த வீட்டை தொட்டுவிட்டு நகர்ந்து போயின. வீட்டின் உள்ளிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அந்நிய வீடுகள், ஆட்கள் என ஏதுமின்றி தனித்து காட்டு மரங்களுக்கும் பனி மூட்டத்திற்கும் நடுவே தெரிந்த அந்த வீடு பாச்சுவை ஏனோ சற்று திகிலூட்டியது. அப்போ நான் வரட்டுமா? இனி நீ பத்திரமாக உன் வீட்டிற்கு செல்லலாம் இல்லையா? கேட்ட பாச்சுவின் குரலில் ஏதோ ஒரு ஏமாற்றம் தொனித்திருந்தது. அதை புரிந்து கொண்டவள் போல அவள் கலகலவென சிரித்தாள். நன்றாயிருக்கிறதே, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு தாங்கள் வெறுங்கையுடன் செல்லலாமா? மிகுந்த களைப்புடன் இருப்பீர்கள். வாருங்கள், என்னுடைய வீட்டிற்கு வந்து போஜனம் செய்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்லலாமே. இந்நேரம் என் வீட்டில் யாரும் இல்லை. ஓர் திருமணத்திற்கு சென்றிருக்கின்றனர். நாளைதான் வருவார்கள். வந்தால் உங்கள் ஆசையும் நிறைவேறும், என் ஆசையும் நிறைவேறும். தலையை சாய்த்து கடைக்கண்ணால் அவனை பார்த்து அவள் சொன்ன விதம் அது பாச்சுவை என்னவோ செய்தது. அவனது குடும்பம், குழந்தை, வீடு, வியாபாரம் எல்லாவற்றையும் மறந்தான். அவன் கண்களையும் மனதையும் முன்னால் ஒயிலாக நின்றபடி தன்னை விருந்துக்கு அழைக்கும் அந்த அழகிய சுந்தரியே ஆக்கிரமித்திருந்தாள். வரலாமே என கேட்டுவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் அவள் இடை அசைய அசைய மீண்டும் முன்னே வீட்டை நோக்கி நடக்க துவங்கினாள். வீடு பனிப்புகையினுள் முற்றிலுமாக மறைந்து போயிருந்தது. இப்போது கள்ளுண்ட மந்தி போல் அவள் பின்னோடே நடந்து கொண்டிருந்த அவனுக்கு எவ்வளவு நேரம் கடந்ததோ தெரியாது. அப்போதுதான் அது உரைத்தது. இவ்வளவு தூரம் நடந்ததற்கு இந்நேரம் வீடு வந்திருக்க வேண்டுமே. பார்த்தபோது 2 நிமிட நடையில் முன்னாடிதான் தெரிந்தது. இப்பொழுதோ நடக்க நடக்க அது இன்னும் பின்னடைவதாக தோன்றியது. என்ன, இன்னும் உன் மனை வரவில்லையே? அரை மணி நேரமாக நடக்கின்றோமே. அவன் சந்தேகத்துடன் கேட்க அவள் பதிலேதும் பேசாமல் முன்னேறிக்கொண்டே இருந்தாள். இவனுக்கு சந்தேகம் வலுத்தது. இந்தா பெண்ணே, நில். அவள் நின்றாள். ஆனால் திரும்பவில்லை. உண்மையைச் சொல், என்னை எங்கே அழைத்துச் செல்கிறாய்? என்னிடம் இருக்கும் பணத்தை அபகரிக்க நாடகமாடி அழைத்துச் செல்கிறாயா? கள்வர்களில் ஒரு கள்ளி அணி. அவன் கோபத்துடன் கேட்க அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். சிரிப்பா அது? பெரும் பாறைகள் ஒன்றுடன் ஒன்று படுவேகமாக மோதினால் உண்டாகும் பயங்கர சப்தம் அது. அவளது குரலை கேட்டு நடுங்கி போனான் பாச்சு. ஒரு பெண்ணால் இப்படி கூடவா பயங்கரமாக சிரிக்க முடியும்? பயத்துடன் அவளை பார்த்தவன் அப்பொழுதுதான் அவளது பாதங்களை பார்த்தான். பின்னோக்கி திரும்பி இருந்தது. நெஞ்சுக்குள் எதுவோ அடைத்து கொண்டது போல் உணர்ந்தான். முதுகுத்தண்டு ஜில்லீர் என்றது. இவள் இது... அவன் பயத்திணறலுடன் பின்னோக்கி நகர முயல அவள் திரும்பினாள். அப்படி திரும்பும் போதே அவளுடைய உருவம் அங்குலம் அங்குலமாக மாறத் துவங்கி இருந்தது. நீண்டு தொங்கிய அழிந்த கூந்தல், விழிகள் இருக்கும் இடத்தில் 2 குழிகள், செக்கச்சவேல் என சிவந்திருந்த வாயோரம் நீட்டிக்கொண்டிருந்தன 2 கூர்த்த பற்கள். அவன் சற்று முன்பு வரை பார்த்து மனமயங்கிய சரீரம் இப்போது கண்ணங்கரையில் என்ற கருத்த ரூபமாக அவன் முன்னால் நகங்கள் முளைத்த 2 கரங்களை நீட்டி அவனை நோக்கி முன்னேறியது. அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய சகாக்கள் படித்து படித்து சொன்னது நினைவுக்கு வந்தது. யக்ஷி, கிருஷ்ணபுரத்து யக்ஷி, மனிதர்களை கொன்று அவர்களுடைய ரத்தத்தை புசிக்கும் மாமிச பட்சினி. வீறிட்டு அலறினான் பாச்சு. அங்கிருந்து ஓட முயன்றான். பயத்தால் அவனுடைய கால்கள் பசி போட்டு ஒட்டினார் போல நகர மறுத்தன.
குரல் அதற்கு மேல் எழும்பவில்லை. வெண்ணிற புடவை காற்றில் படபடக்க மகா கொடூரமாய் நீண்ட கூர்பற்களுடன் தன்னை நோக்கி வரும் அந்த யக்ஷியை பார்த்தவாறே செயலற்று கண்கள் நிலை குத்தியிருக்க அப்படியே நின்றிருந்தான். அப்படியே நின்றிருந்த அவனை நோக்கி, அவனுடைய கழுத்தை நோக்கி நெருங்கி வந்து தன்னுடைய வாயை கொண்டு போனாள் யக்ஷி. பாச்சுவின் அலறல் நாலாபுரமும் எதிரொலித்து அந்த காட்டையே கிடுகிடுக்க வைத்தது. 2 நாட்கள் கழித்து அவனை காணாமல் பகல் நேரத்தில் தேடி வந்த அவனுடைய சகாக்களும் ஊர் மக்களும் பார்த்தது அந்த நடு காட்டினுள் இரத்தக்கரை படிந்த அவனுடைய ஆடைகளும் பீ தெரியப்பட்டிருந்த எலும்புகளும் தலைமயிரும் தான். அத்தியாயம் 4. காயங்குளத்து மன்னன் தம்புரான் கவலை தோய்ந்த முகத்துடன் ஆலோசனை அறையில் அமர்ந்திருந்தார். உடலில் வெண்ணிற பட்டு துலங்க பக்கவாட்டில் அலங்கரிக்கப்பட்ட கொண்டை முடியுடன் அமர்ந்திருந்த அவனை சுற்றிலும் முக்கிய மந்திரிகளும் அரசாங்க ஆலோசகர்களும் அதே தொனியில் அமர்ந்து கவலையுடன் தரையை பார்த்த வண்ணம் இருந்தனர். இதற்குள் அரண்மனை கொட்டாரத்தின் வாசலில் ஒரே கூக்குரல் எழும்பியது. மன்னன் அவசர அவசரமாக எழுந்து சென்று மேன்மாடத்திலிருந்து வெளியே எட்டி பார்த்தான். ஒரு ஊரை திரண்டு வந்து கதறிக் கொண்டிருந்தது. காவலர்கள் அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தனர். மன்னனை பார்த்ததும் அவர்களது கூக்குரல் பன்மடங்காகியது. ஓலங்களும் கோஷங்களும் காற்றில் கலந்து வந்து மன்னனின் காதை தாக்கின. தம்புரானே, எங்களை காப்பாற்றணுமே, ரட்சிக்கணுமே, வேறு நாதி இல்லை, சாவதை தவிர வேறு வழி இல்லை. அப்படியே அந்த ஜனக்கூட்டம் தரையில் விழுந்தது. எழுந்திருங்கள், என்ன நடந்தது? யார் நீங்கள்? நாங்கள் கிருஷ்ணாபுரத்து பகுதியைச் சேர்ந்த மக்கள். அரசே, அந்த காட்டு பிரதேசம் கிட்டத்தட்ட 5 ஊர்களை உள்ளடக்கியது. இரவானால் ஊரை விட்டு வெளியே வரவே முடியவில்லை. அப்படி வர நேர்கிறவர்களை அந்த காட்டுக்குள் குடியிருக்கும் யக்ஷி கொன்று ரத்தம் குடிக்கிறாள். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், வயதானவர்கள் என கணக்கே இன்றி அவள் காவு வாங்குகிறாள். அவளுக்கு பயந்து அந்த காட்டுப்பகுதியை நாடாமல் பல மைல்கள் தூரம் சுற்றி கொண்டு போய் சிரமத்திற்கு ஆளாகிறோம். இருப்பினும் இவற்றை எல்லாம் அறியாமல் வியாபாரத்திற்கு என அந்த வழியை அறியாமல் பயன்படுத்தி இதுவரை நிறைய இளைஞர்கள் உயிரை விட்டுள்ளனர். இதோ இவளை பாருங்கள். தலைவிரி கோலமாக பித்து பிடித்தாற் போல் நின்றிருந்த ஒரு பெண்ணை காண்பித்தனர் ஊரார். 4 நாட்களுக்கு முன்பு இவள் கணவன் பாச்சு என்பவன் வியாபார விஷயமாக சந்தைக்கு சென்றவன். அந்த பாதை வழியாக பயணம் கிளம்பி இருக்கிறான். வீடு வந்து சேரவில்லை. இன்று காலை தேடி பார்த்தால் அவனுடைய எலும்புக்கூடு மட்டும் இரத்த சகதியாக கண்டெடுத்திருக்கின்றோம். கடைசியாக அவனை பார்த்தது கள்வன் தேமுப்பன். களவாட சென்றவன் பாச்சுவை ஏமாற்றி அந்த யக்ஷி காட்டுக்குள் அழைத்து செல்வதை பார்த்துவிட்டு தலை தெறிக்க ஓடி வந்து விட்டானா. மெனக்கெட்டு வந்து சொல்லிவிட்டு சென்றான். கணவனை எலும்பு கூடாக பார்த்ததும் இவள் புத்தி பிசகிவிட்டது. கையில் குழந்தைகள், வயிற்றிலும் சிசு. இப்படி எங்கள் பகுதியில் எத்தனையோ குடும்பங்கள் சொந்தங்களை இழந்துவிட்டு துடித்து கொண்டு நிற்கின்றன. இதற்கு ஏதாவது செய்யுங்கள் தம்புரானே. இல்லையே நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வேறு இடத்திற்கு குடிபெயர வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. ஊராரின் கதறல் பேச்சு காயங்குளத்து மன்னனின் மனதை பிசைந்தது. கைகளை அசைத்து அவர்களை அமைதிப்படுத்தினார். என் அன்பிற்கினிய பிரஜைகளை, கவலைப்பட வேண்டாம். உங்கள் துயரம் எனக்கு புரிகின்றது. நிச்சயம் யாம் இதற்கு ஒரு தீர்வு காண்போம். இனி அந்த யக்ஷியால் தங்களுக்கு யாதொரு துயரமும் ஏற்படாது. இது என்னுடைய வாக்குறுதி. இப்பொழுது நீங்கள் கலைந்து செல்லலாம். மன்னர் அனுசரணையான குரலில் சொன்னதை கேட்ட கூட்டம் அவரை கைகளை குவித்து கும்பிட்டு விட்டு மெல்ல கலைய ஆரம்பித்தது. பெண்கள் சிலர் சிலை மாதிரி நின்று கொண்டிருந்த பாச்சுவின் மனைவியை கையை பிடித்து அழைத்துச் சென்றனர். மேடிட்ட அவளது கர்ப்ப வயிறு அவரது மனதை கலக்கியது. வேகமாக திரும்பி வந்து தன்னுடைய ஆலோசனை அறைக்குள் நுழைந்த மன்னன் அமராமல் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான். எதை நினைத்து நாம் கவலையுடன் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அது இன்று எல்லை மீறிவிட்டது. தாங்க முடியாமல் எம் மக்கள் கதறுவதை கேட்டீர்களா? கேவலம் ஒரு யக்ஷி பேய். அவளை அடக்க முடியாமல் உயிர்களை பழிவாங்கினான் காயங்குளத்து ராஜா என பின்வரும் சந்ததியினர் என்னை ஏச வேண்டுமா என்ன? இதற்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள். இதற்காகத்தான் இந்த அவசர ஆலோசனையே கூட்டப்பட்டதே. மன்னன் படபடத்தான். ஒருவர் எழுந்தார். தம்புரானே, ஓர் யோசனை சொல்லட்டுமா? வாய் பொத்தி கேட்டார். சொல்லுங்கள் குஞ்சுநாயரே, என்ன யோசனை தங்களிடம் உள்ளது? மன்னவா, அந்த யக்ஷியை மனிதர்களால் எதிர்க்க முடியாது என்பது திண்ணம். எனவே அந்த மாய சக்தியை மாயத்தால் தான் வேறறுக்க முடியும். எனவே மந்திரவாதத்தில் சிறந்த பெரியவர்களைத்தான் நாம் இதற்காக நாட வேண்டும். என்றால் அதற்கு ஆவண செய்யுங்கள். காயங்குளத்தின் தலை சிறந்த மாந்திரிகர்களை வரவழியுங்கள்.
அந்த யக்ஷியை விரட்டுபவர்களுக்கு பரிசுகளும் பணமும் காத்திருப்பதாக பறையறிவித்து தெரிவியுங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாகட்டும். இனி ஒரு கதறல் சத்தம் என் காதில் விழக்கூடாது. கோபத்துடன் கட்டளையிட்டுவிட்டு அகன்றான் மன்னன். நாடெங்கும் அரசரின் பறையறிவிப்பு முழங்கியது. நாலாபுறம் இருந்தும் மாந்திரிகர்களும் தாந்திரிகர்களும் அதர்வன வேதியர்களும் அரண்மனையை நோக்கி படையெடுத்தனர். அனைவரும் விருந்தினர் அறைகளில் தங்க வைக்கப்பட்டு நன்றாக போஷிக்கப்பட்டனர். ஒவ்வொருவராக சென்று கிருஷ்ணபுரத்து யக்ஷியை விரட்டச் சென்றனர். சென்றவர்கள்தான். பிறகு அவர்களுடைய எலும்பும் தலைமுடிகளும் ஆடைகளும் மட்டுமே கைக்கு கிடைத்தன. குழுவாக சேர்ந்து சென்று அவளை நேரில் சந்தித்தவர்களுக்கும் அதே கதிதான். பாதி பேர் பரலோகம் செல்ல, மீதி பேர் பைத்தியம் பிடித்து முகத்தை கீறிய வண்ணம் ஓடிவிட்டனர். இதில் மாந்திரிகர் ஒருவர் இரத்த காயத்துடன் குற்றுயிரும் குலை உயிருமாக அரண்மனை கொட்டாரத்து வாசலில் வந்து விழுந்தார். பதறி ஓடி வந்த மன்னனிடம் சொன்னது இதுதான். அரசே, அவள் பலம் தெரியாமல் மோதச் சென்று விட்டோம். நான் மட்டுமே தப்பி வந்திருக்கின்றேன். என்றாலும் இன்னும் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன். மற்ற அனைவரும் அவள் வயிற்றினுள் அடக்கமாகிவிட்டனர். அவள் சாதாரண யக்ஷி பேய் அல்லள். சர்வ சக்திகள் நிறைந்த மாந்திரிகம் தெரிந்த யக்ஷி அவள். அவளை அழிப்பது மிகவும் கடினம். இதை சொல்லும் போதே அவருடைய தலை தாழ்ந்து விட்டது. விதிர்த்து போனான் மன்னன். மந்திரவாதத்தால் யக்ஷியை விரட்ட சென்றவர்கள் எல்லாம் மரணப்பட்டு போனதை அறிந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவராக ஊரை காலி செய்ய துவங்கினர். அரசனின் கவலை எல்லை மீறியது. சாப்பிடக்கூட தோன்றாமல் யோசனையும் கவலையுமாக ஆழ்ந்திருந்தவனை வாஞ்சையுடன் பார்த்தாள் அரசி மேனகா தேவி. அவள் கையில் தங்க டம்ளரில் பால் இருந்தது. அரசே, இன்று காலையிலிருந்து தாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லையே. வெறும் வயிற்றில் படுக்கக்கூடாதல்லவா? இந்த பாலையாவது அருந்துங்களேன். அவள் நீட்ட மன்னர் நிமிர்ந்து அவளை பார்த்தார். வாட்டமான அவருடைய முகத்தை பார்த்து பதறினாள் அரசி. அரசே, இதென்ன இப்படி முகம் வாடியிருக்கின்றதே? என்ன காரணம்? நான் அறியலாமா? ராணி, காரணம் உனக்கு தெரிந்ததுதானே. அந்த யக்ஷி விஷயமா? அவள் கேட்க பெருமூச்சுடன் மன்னன் ஆம் என தலையசைத்தான். அதற்காக தாங்கள் ஊன் உருக்கமின்றி தவிப்பானேன்? இவர்களை விட்டால் வேறு யாருமே நம் ராஜ்யத்தில் மாந்திரிகமார்களே இல்லையா? எத்தனையோ நம்பூதிரிமார்கள் உள்ளனரே. இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அவளை எதிர்க்க போய் தங்கள் உயிரை விட்டு விட்டனர். பாதி பேர் பைத்தியம் பிடித்து ஊரை விட்டே ஓடிவிட்டனர். மிச்சமிருந்த சிலரும் இவளை எதிர்க்க துணிவில்லாமல் வேறு எங்கோ சென்று பதுங்கிக் கொண்டனர். அரசி ஆச்சரியத்துடன் கேட்டாள். வியப்பாயிருக்கிறதே. அதர்வன வேத மந்திரங்களை ஓதும் நம்முடைய இந்த பூமியில் வேதமார்களுக்கா பஞ்சம்? ஆம், அப்படித்தான் நிலைமை என வைத்துக் கொள்ளேன். எதிரிகளிடமிருந்து நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் என போர் பயிற்சியும் அரசியல் தந்திரமும் கற்ற நான் இந்த மந்திர தந்திர வித்தைகளையும் கற்றிருக்கலாமோ என இப்பொழுது எண்ணுகிறேன். மன்னன் இப்படி சொன்னதும் கலகலவென நகைத்தாள் அரசி. அழகாயிருக்கின்றது. யார் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அவர்கள் அந்த வேலையை செய்தால்தானே நன்மை. இல்லை மேனகா, என்னுடைய ஆதங்கம் உனக்கு புரியவில்லை. ஒரு அரசனானவன் தன்னுடைய குடிமக்களை, அது எப்படிப்பட்ட துயராயினும் அதிலிருந்து அவர்களை மீட்டால்தான் அவன் உண்மையான ராஜ்ய பரிபாலனன். அக்தில்லாவிடில் அவன் வெறும் அலங்கார பொம்மைதான் என நீதி பரிபாலன நூல் கூறுகின்றது. அப்படி பார்த்தால் நான் என்னுடைய மக்களை காக்க தவறியவனாகின்றேன் அல்லவா? அவனது கேள்வியின் நியாயம் புரிந்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் மேனகா. வேறு யாரும் இதுவரை அவளை அடக்க வரவில்லையா? அவள் மெதுவாக கேட்க, இல்லை தேவி, யாரும் அந்த ஆபத்தை சந்திக்க முன்வர மாட்டேன் என்கின்றனர். சிறிது நேரம் அந்த அறையில் ஒரு சிறிய மௌனம் நிலவியது. நான் முடிவெடுத்து விட்டேன். திடீரென எழுந்தான் அரசன். அவன் முகத்தில் ஒரு தீர்மானம். என்ன என்பது போல் தானும் எழுந்தாள் ராணி. நானே அவளை நேரிட்டு காண்பது என முடிவெடுத்து விட்டேன். அவன் தீர்மானத்துடன் சொல்ல, என்ன என சகலமும் பதற அப்படியே நின்று விட்டாள் அவள். என்ன சொல்கிறீர்கள் அரசே? திகிலும் பயங்கர உணர்வுமாக அரசனை பார்த்து கிட்டத்தட்ட ஓசையுடனே கேட்டுவிட்டாள். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவள் மீண்டும் பதற, ஆம், நான் முன்னமே சொன்னதுதான். ஒரு அரசன் குடிமக்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் தயாராக இருக்க வேண்டும். எனவே யாரையும் இனி நான் நம்ப போவதில்லை. அன்றாடம் நான் துதிக்கும் என் குலதெய்வம் பகவதி அம்மை எனக்கு அந்த யக்ஷியை அழிக்கும் வல்லமையை தருவாள். மன்னன் ஆவேசத்துடன் பேச ராணிக்கு உடலும் உள்ளமும் பதறியது. இது நடக்கிற காரியமா? கிட்டத்தட்ட ஒரு இரத்த காட்டேரியாக மாறிவிட்ட யக்ஷியை சாதாரண மன்னன் எதிர்ப்பதா? அப்பேற்பட்ட பேறு பெற்ற மாந்திரிக மார்களையல்லவா தூக்கி விழுங்கி விருந்து சாப்பிட்டவள் அவள். அவளை போய் நேரிடுவதாவது எதிர்ப்பதாவது?
மாந்திரிக சக்தி வாய்ந்த அந்த யக்ஷியை அடக்க முன்மாந்திரிகம் செய்ய போனவர்களுக்கு அவள் பின் மாந்திரிகம் செய்திருக்கிறாள். அவளை எப்படி இவர் அடக்குவது, அழிப்பது? ஐயோ! நினைக்கவே நடுங்கியது அரசிக்கு. அரசே! சடார் என கணவனின் காலில் விழுந்தாள் மேனகா. என்று தம்புரானி, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். எனக்கு 7 நாட்கள் அவகாசம் தாருங்கள். அதற்குள் இதற்கு ஒரு மார்க்கம் கண்டுபிடிக்கிறேன். அவ்வாறு முடியவில்லை எனில் நானும் தங்களுடன் வந்து அவளது காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு பார்க்கிறேன். அவள் மனம் இறங்கவில்லை எனில் இருவரும் அவளுடைய கொடூர பசிக்கு பலியாகலாம். தவிர தங்களை மட்டும் என்னால் அனுப்ப முடியாது, முடியவே முடியாது. நான் மாட்டேன். காலை கட்டி கொண்டு அழுத தன் சக தர்மினியை தூக்கி அணைத்து அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் அரசன். சரி மேனகா, உன் விருப்பப்படியே செய். ஆனால் அதன் பிறகு நான் சொன்னதுதான் சொல்லிவிட்டு அவன் அகன்றுவிட, சொன்ன சொல் மாறமாட்டான் தன் கணவனாகிய காயங்குளத்து அரசன் என்பது அவளுக்கு புரிய சொல்ல முடியாத திகிலில் உறைந்து நின்றவள் உடனடியாக தன்னுடைய பிறந்த வீடான பாகசேரி மனைக்கு கடிதம் எழுதினாள். அவளுடைய தந்தைக்கு அனைத்தையும் விளக்கி. அடுத்த 2 நாட்களிலேயே பதில் ஓலை வந்தது தந்தையிடமிருந்து. சௌபாகியவதியாகிய மகள் மேனகைக்கு உன் தந்தை எழுதும் பதில் மடல். அங்கு உன் ராஜ்யத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் பயங்கர நிகழ்வுகள் எல்லாம் இங்கு இந்த ஊர் அறிந்ததே. எனக்கு ஓர் ஆச்சரியம் என்னவெனில், யாருமேவா அந்த யக்ஷினியை அடக்க முன்வரவில்லை என்பது. சரி, இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். உன் ராஜ்யத்திற்கு பக்கத்து ராஜ்யமான தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு உட்பட்ட விஜயபுரத்தில் பாரம்புழா என்ற ஊரில் ஒரு பேர் பெற்ற நம்பூதிரி குடும்பம் வாழ்கின்றது. மந்திர தந்திரவாத வித்தைகளில் கைதேர்ந்த இல்லம் அது. பெயர் குமாரமங்கலத்து மனை. அதன் நம்பூதிரியாகிய குமாரமங்கலத்து நம்பூதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வல்லவர். தேவி உபாசனையில் சிறந்து விளங்குபவர். அவரை உன் நாட்டிற்கு தருவிக்குமாறு உன் கணவனை விட்டு அந்த நாட்டு அரசனுக்கு கடிதம் எழுதச் சொல். அந்த நம்பூதிரி அங்கு வந்தால் அந்த யக்ஷி கதை முடியும் என நான் திடமாக நம்புகிறேன். அவருடைய வல்லமையை நான் நேரில் கண்டவன். இதை நம்பி நீ செய்யலாம். எல்லைக்காவு பகவதி உனக்கும் உன் கணவனுக்கும் துணையிருப்பாள். இங்கனம் உன் தகப்பன் பாகசேரி அச்சன். கடிதத்தை அப்படியே தன் கணவனிடம் காட்டினாள் மேனகா. கட்டாயம் இவர் நமது பிரச்சனையை முடித்து வைப்பார் என தோன்றுகிறது அரசே. இதை நாம் நிச்சயம் செய்யலாம். அவள் கெஞ்சுதலுடன் பார்த்து சொல்ல அரசன் அந்த கடிதத்தை மீண்டும் வாசித்தான். அவன் உதடு மெல்ல மந்திரித்தது. குமாரமங்கலத்து நம்பூதிரி. அத்தியாயம் 5. குமாரமங்கலத்து நம்பூதிரியின் இல்லம். அந்த காலத்து பாரம்பரிய 8 கட்டு மனை. காலங்காலமாக மந்திர தந்திர வித்தைகளில் பெயர் போன நம்பூதிரி குடும்பம் அது. பூஜை அறையிலிருந்து தசாங்கம், சாம்பிராணி, நறுமண மலர்களின் வாசனை வந்து கொண்டிருந்தது. 2 பேர் மட்டும் அமரக்கூடிய அளவு இருக்கும் அந்த பழங்கால பூஜை அறையிலிருந்து இடைவிடாத மந்திர சப்தம் கணீர் குரலில் ஒலித்து கொண்டிருந்தது. ஹரிகேசவன் நம்பூதிரியின் குரல் அது. சமையல் அறையில் அந்த இல்லத்து பெண்களான அந்தர்ஜனங்கள் சமைத்துக் கொண்டிருந்தனர். 21 வயது மைதிலி ஹரிகேசவன் நம்பூதிரியின் மனைவி. நல்ல சந்தன நிறம், பாரம்பரிய முண்டுடுத்தி இருந்தாள். நீண்ட கூந்தலில் ஈரம் சொட்ட நுனியில் முடிச்சிட்டிருந்தாள். கூந்தலில் முல்லைப்பூ சூடியிருந்தாள். நெற்றியில் பகவதி கோவிலின் சந்தனக்கீற்று, மையிட்ட கரிய பெரிய விழிகள். அவளுடைய தளிர்கரங்கள் அடுப்பிலிருந்த பாத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்த கஞ்சியை பக்குவமாக கிளறி கொண்டிருந்தன. சற்று தள்ளி ஹரிகேசவனின் தங்கை அகல்யா ஆட்டுரலில் சம்மந்தி எனப்படும் சட்னியை தேங்காய் சேர்த்து அரைத்து கொண்டிருந்தாள். ஹரிகேசவனுக்கு சுடுகஞ்சியும் தேங்காய் சட்னியும் தாளிக்காத மோரும் என்றால் இஷ்டம். அவனுடைய நாக்கு என்றுமே ஆடம்பர உணவுகளை விரும்பியதில்லை. காலை மதியம் 2 வேளைதான் உணவு. இரவு சூரியன் மறைந்த பிறகு பாலும் நேந்திரன் பழமும் தான் அவனுடைய தினசரி இரவு ஆகாரம். பின்கட்டில் சமையல் அறைக்கு அடுத்து வெளியே அமைந்திருந்த திண்ணையில் அமர்ந்து அம்மணி அம்மாள் அப்பளங்களை கட்டையில் வைத்து தேய்த்து கொண்டிருந்தாள். அம்மணி அம்மாள் ஹரிகேசவ நம்பூதிரியின் தந்தை வழி பாட்டி. 85 வயதுக்கு நல்ல ஆரோக்கியம். அப்பளத்தை உருட்டியவாறே உள்ளே நோக்கி குரல் கொடுத்தார் அவர். ஏ குட்டிகளா! ஓ என்று பதில் குரல் தந்தவாறே தங்கை அகல்யா வெளியே வந்தாள். தாவணியின் தலைப்பில் ஈர கைகளை துடைத்தவாறே வந்த அவளை பார்த்து, எந்தாடி, எத்தனை நேரம் ஆயிட்டீங்க நீங்களை விழிக்கின்றது? மைதிலியை விட அவர் கேட்க, இதோ வன்னோ என்ற குரலுடன் வெளியே வந்தாள் மைதிலி. முகத்தில் வியர்வை பொடிப்புகள். எந்த அம்மே என்றவாறு தன் அருகில் வந்து அமர்ந்தவளை கண்கொட்டாமல் பார்த்தார் அம்மணி அம்மாள். நல்ல லட்சணமான முகம், கட்டான உடல்,
ஹரிகேசவனுக்கு ஏற்ற பாரியாள். தெற்கே செம்பகச்சேரி மனையை சேர்ந்த நம்பூதிரி குடும்பத்து பெண் மைதிலி. திருமணமாகி 6 மாதங்கள் தான் ஆகின்றது. அவளுடைய தந்தையும் பாட்டனும் பெயர் பெற்ற மிராசுதார்கள், ஜமீன் பரம்பரை போல. இந்த குமாரமங்கலத்து மனையின் பாரம்பரியத்தையும் பேர் புகழையும் கேள்விப்பட்டு தாமாகவே பெண் தர முன்வந்தனர் ஹரிக்கு. நல்ல சுந்தரியான மைதிலியை ஹரிக்கும் பிடித்திருந்தது. அம்மணி அம்மாளுக்கும் திருப்தி. எனவே பகவதி கஷேத்திரத்தில் அவர்களுடைய திருமணம் முறைப்படி நடந்தேறியது. பிறந்த வீட்டில் ஆள் வசதி என ஏகபோகமாக வாழ்ந்திருந்த ஒரே பெண்ணான மைதிலி இங்கு வந்து எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்ய வெகு விரைவிலேயே பழகி கொண்டு விட்டாள். அன்றாட உணவு தேவைகள், தோட்ட மேற்பார்வை, ஹரிக்கு தேவையான பூஜை சாமான்களை எடுத்து வைப்பது, அவனுடைய அன்றாட ஹோமங்களுக்கு தயார் செய்து உதவியாய் இருப்பது, அவனுடைய நித்திய நியமங்களை அனுசரித்து வாழ்வது என இருப்பது மட்டுமன்றி நாத்தனார் அகல்யாவையும் முதியவளான அம்மணி அம்மாளையும் அரவணைத்து அனுசரித்து செல்வதிலும் கெட்டிக்காரியாக விளங்கினாள் மைதிலி. நல்ல பெண். அவளை பார்த்து கொண்டே இருந்த அம்மணி அம்மாளை உலுக்கியது பேத்தி அகல்யாவின் குரல். ஏ முத்தஷி, பாட்டி என அர்த்தம் அதற்கு. அண்ணியை கூப்பிட்டு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு என்னமோ யோசனையில் இருக்கீங்களே, அண்ணனுக்கு மதிய ஆகாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சே. அதாண்டி நானும் கேட்க நினைச்சேன். சூரியன் உச்சிக்கு வந்தாச்சே, ஆகாரம் இன்னும் தயாரான மாதிரி தெரியலன்னு தான் கூப்பிட்டேன். ஆச்சு பாட்டிமா, எல்லாம் தயார். உங்களுக்கு தயிர், அவருக்கு மோர், கூடவே இன்னைக்கு இனிப்பும் செய்திருக்கேன். மைதிலி சற்று வெட்கத்துடன் சொல்ல, இனிப்பா? அம்மணி அம்மாள் அவளை ஏறிட்டாள். இன்னைக்கு என்ன இனிப்பு செய்திருக்காய்? ஹரி நைவேத்தியத்துக்கு பண்ண சொன்னானா? ஏனெனில் அந்த மனையில் அதிகம் யாரும் இனிப்பு சாப்பிடுவதில்லை. மைதிலியின் முகம் இன்னும் வெட்கத்தில் ரோஜாவாய் சிவந்தது. அது அது இன்னைக்கு பண்ணணும்னு தோணித்து. அதோட ஒரு நல்ல விஷயம் சொல்றச்ச இனிப்போட சொல்றது எங்க பக்கம் வழக்கம். வெட்கத்தில் முகம் சிவக்க சிவக்க மைதிலி தரையை பார்த்த வண்ணம் சொன்னது அம்மணி அம்மாளுக்கு புரிந்தது. ஈஸ்வரா என வானத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார் அவர். உன் அகமுடையான் கிட்ட சொன்னியோ? பாட்டி கேட்க, இல்லை என தலையசைத்தாள் மைதிலி. போய் அவனண்டு சொல்லி நமஸ்கரிச்சுக்கோ எனவும் சரி என சொல்லிவிட்டு உள்ளே கூடத்தை நோக்கி நகர்ந்தாள் மைதிலி. நடுமுற்றத்தை தாண்டி அடுத்துதான் பூஜை அறை. அதன் கதவு வெறுமனே சாத்தியிருந்தது. உள்ளே நுழைந்தாள். பார்த்தாள். உள்ளே அவள் கணவனும் பெரும் புகழ்பெற்ற மகா மாந்திரிகனான குமாரமங்கலத்து நம்பூதிரியுமாகிய 30 வயது ஹரிகேசவன் அந்தரத்தில் மிதந்தவாறு யோக நிஷ்டையில் மந்திரங்கள் உருவிட்டுக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 6. அவனது அந்த யோக நிலையை பார்வையில் வாங்கியதுமே மைதிலி சட்டென வெளியில் வந்து விட்டாள். இந்த மாதிரி யோக பயிற்சிகள் எல்லாம் அவனுக்கு சர்வ சாதாரணம். வந்த புதிதில் கணவனுடைய மாந்திரிக வித்தைகளையும் அதன் அப்பியாசங்களும் அதனால் உண்டாகும் அதிர்வலைகளும் அவளுக்கு புதிதாகவும் சற்று பயமாகவும் கூட இருந்தன. சமயத்தில் ஹோமம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் அர்க்கியத்தை அவன் ஆகுதியிடப் போகும்போது அதற்குண்டான தேவதைகளை கைகளை மட்டும் நீட்டி அக்னியின் வழியாக பெற்றுக்கொள்வதை அடிக்கடி பார்த்திருக்கிறாள், வியந்திருக்கிறாள். அவ்வப்போது பிரேத உபாதைகளை ஒழிக்க பேய் பிடித்த பெண்களையும் ஆண்களையும் அழைத்து வருவார்கள். வீட்டு வெளிவாசலில் ஊவென கத்தியபடியே அவர்கள் நின்றிருப்பார்கள். சமயத்தில் 5, 6 என்று கூட ஒரே நேரத்தில் வருவதுண்டு. அதில் பெரும்பாலும் இளம் பெண்கள், வயதுக்கு வந்த சிறுமிகள் என ஆடியபடியே நின்றிருப்பார்கள். சிலரது மேலாடை எல்லாம் கிழிந்து நழுவி என் அழகைப்பார் என இருப்பார்கள். துணி கொண்டு போர்த்தினாலும் பற்களாலேயே குதறி அதை கிழித்தும் விடுவார்கள். அழகான இளந்தளிராக தலைவிரி கோலமுடன் கண்களை உருட்டி விழித்து கத்தி கொண்டிருக்கும் அவர்களை தன்னுடைய அறையில் ஜன்னலின் வழியே சற்று அசூயையும் பயமுமாக பார்த்து கொண்டிருப்பாள் மைதிலி. ஹரிகேசவன் ஒரு தங்க பூண் போட்ட பிரம்புடன் அரை கண்ணை மூடியவாறு மந்திர உச்சாடனத்துடன் வெளியே வந்து நிற்பான். நின்று அவர்களை ஒரு பார்வைதான் பார்ப்பான். அந்த பார்வையிலேயே சில பேர் மயங்கி விழுந்து விடுவார்கள். அவர்களை பிடித்த காத்து கருப்பும் நீங்கி இருக்கும். அடம்பிடித்து நின்றிருக்கும் சிலரை அவன் அந்த தங்க பூண் போட்ட பிரம்பை அவர்கள் முன் தரையில் ஓங்கி அடித்ததுமே தங்கள் மேல் பட்டது போல் அலறுவார்கள். தரையில் விழுந்து புரண்டு துடிப்பார்கள். பின் அவர்களை பிடித்திருந்தவையும் பறந்துவிடும். இதுவரை அவள் கண்டு அவன் நிறைய உபாதைகளை போக்கியிருக்கிறான். எவ்வளவோ மாந்திரிக அற்புதங்களை செய்பவர்கள் இந்த குடும்பத்தார். ஆனாலும் நல்ல குணமும் ஒழுக்கமும் கொண்டது என்பதால்தான் அவள் தந்தை ஹரியை மாப்பிள்ளையாக்கி கொண்டது. சீராக எவ்வளவோ நிலப்புலன்கள், வைர வைடூரிய ஆபரணங்கள், யானைகள், குதிரைகள் அவர் தர முன்வந்தும் ஹரி அதை மென்மையாக மறுத்துவிட்டான். இந்த குடும்பத்திற்குள் என்ன இருக்கிறதோ அதுவே என் மனைவியாக இருப்பவளுக்கும் நிறைவானது. அவள் வயிறு வாடாமல், அதைவிட அவளது மனம் வாடாமல் அவளை பார்த்து கொள்ள போதுமான அளவு என்னிடம் உள்ளது.
என்று சொல்லிவிட்டான். அசந்து போனார் மைதிலியின் தந்தை. பேராசையோ தேவையற்ற பழக்க வழக்கங்களோ இல்லாத ஒரு பழுத்த பிராமணனாயிருந்தான் ஹரி. தன்னுடைய கணவனின் இத்தகைய கல்யாண குணங்களை நினைத்தவாறு தங்கள் அறைக்குள் அமர்ந்திருந்த மைதிலி கதவு திறக்கும் சப்தம் கேட்டு திரும்பினாள். ஹரிகேசவன் தான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். சட்டென மரியாதையுடன் எழுந்து நின்றாள் அவள். முகத்தில் தோன்றிய புன்முறுவலுடன் அவளது தோளை வாஞ்சியாக பற்றி கட்டிலில் மெதுவாக அமர வைத்தான் அவன். பார்த்து மெதுவாக உட்கார் மைலி, வயிற்றில் இருக்கும் என் மகனின் உறக்கம் கலைந்துவிடப் போகின்றது. இவ்வாறு குறும்புடன் அவன் சொன்னதை கேட்டதும் அளவில்லா வியப்புடன் அவனது முகத்தை நிமிர்ந்து நோக்கினாள் மைதிலி. வெண்ணிற தேகம், நல்ல உறுதியான அகன்று விரிந்த மார்பு, அதில் பூணூல், பக்கவாட்டில் முடியப்பட்ட கொண்டை, மந்திர தந்திர ஜபங்களால் அருள் பொழியும் முகம், அதில் ஆண்மை நிறைந்த வசீகர புன்னகை. கணவனின் முகத்தை இமைக்காது பார்த்தவள் கேட்டாள், எப்படி உங்களுக்கு? நான் இன்னும் உங்களுக்கு இதை தெரியப்படுத்தவில்லையே. அதற்காகத்தான் வந்தேன். ஆனால் நீங்கள் முக்கியமான பூஜையில் ஆழ்ந்திருந்ததால் நான் அமைதியாக வெளியே வந்து விட்டேனே. ஆச்சரியத்துடன் அவள் வினவ, அவளுடைய தாடையை தன் விரலை கொண்டு நிமிர்த்தி அவள் முகத்தை பார்த்தான் ஹரி. என் பாரியாள் என்னுடைய குடும்ப வாரிசை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு 2 நாட்களுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டுவிட்டது. மைதிலியின் விழிகளில் ஆச்சரிய அலை அடித்தது. அது எப்படி? அது அப்படித்தான். இந்த மனையின் விசேஷமே அதுதான். சாதாரண மனையல்ல இது. இது ஒரு மந்திர மனை. பயந்து விடாதே. அன்றாடம் வெளிப்படும் மந்திர அலைகளால் இதன் சுவர்கள் பலம் பெற்றிருக்கின்றன. முக்கியமாக என்னுடைய பூஜை அறை. முறையான தியானத்துடன் ஒன்றி கலக்கும்போது அவை நமக்கு தெரிவித்துவிடும். நேற்று யார் இங்கே வந்தனர், என்ன நடந்தது, சுபயோகம் அசுபயோகம் போன்ற விவரங்கள். இன்றைய சுப செய்தி கூட எனக்கு முன்னமே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அத்துடன் அவன் நிறுத்தினான். ஆச்சரிய குறுகுறுப்புடன் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த மைதிலி கேள்வியுடன் அவனை பார்த்தாள். அத்துடன் இன்னும் சில நிமிடங்களில் நம் நாட்டு அரசரிடமிருந்து ஓலையுடன் ஆட்கள் வரப்போகிறார்கள் என்ற விஷயமும் என் தியானத்தில் புலப்பட்டது. யோசனையுடன் அவன் சொல்லவும் சற்றே பதட்டத்துடன் அவனை பார்த்தாள் அவள். என்ன சொல்கிறீர்கள்? அரசரிடமிருந்தா? கலங்காதே, அது ஒரு நல்ல விஷயத்துக்கான அழைப்புதான் என சைனம் சொல்லிவிட்டது. ஆனாலும் அது எனக்கான, என் மன உறுதிக்கான சோதனையும் கூட. அதில் நான் வெல்ல அந்த பகவதி தாய்தான் எனக்கு துணை நிற்க வேண்டும். அப்படி நடந்தால் உன் புருஷனின் புகழும் இந்த மனையின் புகழும் காலங்காலமாக நிலைத்து நிற்கும். அவன் சொல்லவே அகல்யா அவசரமாக வெளியிலிருந்து அழைத்தாள். அண்ணா, அண்ணா! அவன் கதவை திறந்தான். என்ன அகல்யா? அண்ணா, அரசரின் ஓலையுடன் வீரர்கள் வந்துள்ளனர். அவர்களுடன் காயங்குளத்து ராஜாவின் வீரர்களும் முக்கிய பிரதிநிதிகளும் வந்துள்ளனர். விஷயம் ரொம்ப அவசரமாம். அவள் பதட்டத்துடன் சொல்ல அயர்ந்து போய் நின்றிருந்தாள் மைதிலி. ஹரிகேசவனின் முகத்தில் மர்மமான ஓர் குறுஞ்சிரிப்பு தொற்றியிருந்தது. அத்தியாயம் 7. காயங்குளத்து அரசனின் விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருந்த குமாரமங்கலத்து நம்பூதிரி ஹரிகேசவனை காண வந்தபொழுது மாலை நெருங்கிவிட்டிருந்தது. வெளியே கஷேத்திர பகவதியின் ஆலயத்திற்கு சென்று குளித்து முடித்து தியானம் செய்துவிட்டு வெற்று மார்பும் பூநூலும் ஈர வேஷ்டியுமாக மகா தேஜசுடன் வந்து கொண்டிருந்தவனை வாசலிலேயே எதிர்கொண்டான் அரசன். இளம் பிராயமாயிருப்பினும் ஹரியின் முகத்தில் ததும்பிய பேரொளி அரசனை தானாக கைகளை கூப்பச் செய்தது. வரவேணும் திருமேனி. பிரச்சனையை தாங்கள்தான் சரி செய்ய வேணும். இது எம் நாட்டு பிரஜைகளின் நீண்ட நாள் துன்பம். இதை தாங்கள் செய்து முடித்தாலோ பலவித சன்மானங்கள் தங்களுக்காய் காத்திருக்கின்றன. மன்னன் சொல்ல ஹரிகேசவன் அவர் முகத்தை உற்று பார்த்தான், சிரித்தான். பின், தம்புரானே, நான் அவ்விடத்திற்கு கிளம்புகிறேன் என்றவனை வியப்புடன் நோக்கிய மன்னன், அப்படியே திருமேனி, என்னென்ன ஆயத்தங்கள் வேண்டுமோ அனைத்தும் தயாராக உள்ளன. தகுந்த வீரர்கள் தங்களுடன் வருவார்கள். தாங்கள் சீடர்கள் யாருமின்றி இருப்பதால் மன்னன் சற்று தயக்கத்துடன் இழுக்க ஹரிமுகத்தில் புன்னகை விரிந்தது. தேவையில்லை அரசே, யாம் ஒருவனே போதும், அவன் மெதுவாக சொன்னான். அவன் அவ்வாறு சொன்னதும் அதுவரை ஐயோ, நம்மில் யாரை அழைத்து போய் அந்த யக்ஷி பிசாசுக்கு பலி கொடுக்கப் போகின்றார்களோ என மனதுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்த அத்தனை வீரர்களும் ஹரி நம்பூதிரி சொன்னதை கேட்டு அப்பாடா என ஆசுவாசம் அடைந்தனர். அரசனின் முகத்தில் ஆச்சரியம். என்ன, யாருமே தங்கள் உதவிக்கு வேண்டாமா? வேண்டாம். அரசனுக்கு வியப்பாயிருந்தது. இதுவரை கும்பல் கும்பலாக சென்றுதான் அனைவரும் அவளை சந்தித்து அழிந்து போயிருந்தனர். துணைக்கு சீடர்கள் என 4-5 பேராவது செல்வார்கள். இந்த பையன் என்னடாவென்றால் தான் மட்டும் செல்வதாக கூறுகிறானே. மன்னனுக்கு சந்தேகம் தோன்றிவிட்டது.
இவன் இந்த நம்பூதிரி பையன் சொன்னபடி செய்வானா, இல்லை இவனும் 10ஓடு 11ஆக அந்த யக்ஷையின் வயிற்றுக்குள் ஜீரணமாகி விடுவானா? மன்னனது சந்தேகம் உணர்ந்த ஹரிகேசவன் சற்று உரக்கவே சிரித்தான். பின் எதுவும் பேசாமல் மன்னனை வணங்கிவிட்டு விடுதியை விட்டு இறங்கி நேராக கிருஷ்ணபுரம் காட்டுப்பகுதி செல்லும் பாதையை நோக்கி விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தான். தோளில் தொங்கும் ஒரு துணிப்பையும் சாதாரண வேஷ்டி துண்டும் காலில் ஒரு தோல் செருப்புமாக பக்கவாட்டு குடுமையுடன் நடந்து செல்லும் அந்த நம்பூதிரி இளைஞனியை கண்கொட்டாமல் பார்த்தவாறு நின்றிருந்தான் அரசன். பொழுதும் இருட்டத் துவங்கியது. மூடுபனி நிறைந்த மண்ணில் ஈர வாசனை பொதிந்து காற்றில் குளிர் நடுக்கும் அந்த அமானுஷ்ய காட்டு வழி பாதையினுள் நுழைந்திருந்தது ஹரியின் கால்கள். சாதாரண ஒரு வழிபோக்கனை போல் காணப்பட்டான் அவன். தன்னுள் பல மந்திர வித்தைகளை உள்ளடக்கிய ஒரு பேர் பெற்ற மகா மாந்திரிகன் அவன். ஒரு யக்ஷியை அடக்க நாடு விட்டு நாடு வந்திருக்கிறான் என சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். இரையை தேடி காத்திருக்கும் பாம்பு போல ரத்தம் குடிக்க காத்திருக்கும் யக்ஷியின் எல்லை பகுதியினுள் காலை வைத்தான் அவன். உடனே வீசிக்கொண்டிருந்த காற்று கூட பட்டென தன் வீச்சை நிறுத்தி கொண்டு அமைதியானது போல் அப்படி ஓர் நிசப்தம். பறவைகள் மற்றும் விலங்குகளின் ஆரவாரங்களுக்கு கூட அங்கே அனுமதி இல்லை என்ற தினசில் அந்த பிராந்தியமே ஆழ்ந்த நிசப்தத்தில் உறைந்து போயிருந்தது. காற்றில் ஈர வாடையும் இலைகளின் வாசமும் அத்துடன் இரத்தத்தின் மனமும் கலந்தாற் போல அவனது நாசியில் ஏறியது. அத்துடன் பாலைப்பூவின் சுகந்த மனம் கலந்து அவனை அப்படியே அந்த இடத்தில் நிறுத்தியது. சற்று எதிரே பிரம்மாண்டமாக நின்றிருந்தது அந்த ஆலமரம், வடவாலமரம். ஹரியின் மாந்திரிக மூளைக்கு அந்த இடமும் அந்த மரமும் ஓர் எச்சரிக்கை மணியை ஒலிக்கச் செய்தன. நின்று அந்த விருஷத்தை கூர்ந்து நோக்கினான். அப்பொழுது ஜல் ஜல் என்ற கால் சலங்கைகளின் சப்தம் கேட்க துவங்கியது. கூடவே கலகலவென சிரிக்கும் பெண் குரலின் துவனி. அத்தியாயம் 8. அப்படி என்ன அந்த மரத்தையே உற்று பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள் ஐயா? என்னிடம் சொன்னால் நானும் ரசிப்பேனே. காதருகே கேட்ட தேன் மதுர குரலை கேட்டு ஹரிக்கு ஒரு கணம் இதயம் பதறியது. சட்டென சற்று நகர்ந்து நின்று திரும்பி பார்த்தான். விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்த ஒரு தேவ கன்னிகையை ஒத்திருந்தது அவளுடைய தோற்றம். உயர்தர ஆபரணங்கள் கண்ணை பறித்தன. அவளது முகத்துக்கு அசாத்திய ஒளி இருந்தது. கூந்தல் நீண்டு பாதங்களை தொட்டிருந்தது. மல்லிகை பூக்களை கூந்தலே தெரியாத அளவுக்கு சூடியிருந்தாள். சந்தன மல்லிகையின் வாசம் யாராக இருந்தாலும் குப்பென நெஞ்சை அடைத்து வசமிழக்கச் செய்யும். ஆனால் ஹரி அந்த இடத்திற்கு வந்த உடனேயே கவச மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கி இருந்ததால் அந்த கண்ணை கூசச் செய்யும் பேரழகும் உணர்விழக்கச் செய்யும் வாசனையும் அவனை ஒன்றுமே செய்யவில்லை. மனதிற்குள் மந்திரத்தை உருவேற்றிக் கொண்டே அவளை பார்த்தவாறு நின்றிருந்தான். யக்ஷி வசிய புன்னகை ஒன்றை சிந்தியபடியே அவனை நெருங்கினாள். அவளிடமிருந்து பரிமள சுகந்தம் வீசியது. மெல்லிய சரிகை பட்டு துணி ஒற்றையாடையாக உடலை சுற்றி உடுத்தியிருந்தாள். கண்ணாடியாய் தெரிந்த எழில் கொஞ்சும் அழகினை அவன் காணுமாறு முன்னே வந்து நின்றாள். அவனை அடிமுடி நோக்கினாள். அவனை துளைத்து இறங்குவது போல் பார்த்தாள். ஆமாம், தனியாகவா பயணம் நெடுந்தூரம்? அவள் கேட்க ஆம் என்று தலையாட்டினான் ஹரி, தன்னுடைய தோல் பையில் துழாவியபடியே. சரிதான், என்னை போலவே ஒற்றை யாத்திரையா? நல்ல வேளை, தனியாக செல்ல வேண்டுமோ என பயந்திருந்தேன். தாங்கள் அகப்பட்டு கொண்டீர்கள் என்றவள் நடக்க ஆரம்பித்தாள். வாருங்கள் என் பின்னே. சற்று தூரத்தில்தான் என் நகம். அங்கு சென்று அறுசுவை உணவு உண்டுவிட்டு பிறகு செல்லலாமே. தலையை திருப்பி ஒரு வசீகர புன்னகையுடன் அவள் கேட்க ஹரி சரி என்பதற்கு அடையாளமாக தன் தலையை அசைத்தான். அவள் நடக்க துவங்கினாள். அவன் சற்று இடைவெளி விட்டு அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அவனுடைய உதடுகள் விடாமல் கவச மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தன. ஏதேதோ கதைகள் பேசியவாறு முன்னே சென்று கொண்டிருந்தவள் சட்டென நின்றாள். தன்னுடைய தந்த நிற கையை நீட்டினாள். அவளுடைய சிவந்த உள்ளங்கையில் நல்ல பெரிய தளிர் வெற்றிலைகள் இருந்தன. என்னிடம் வெற்றிலை உள்ளன, தங்களிடம் சுண்ணாம்பு இருக்குமோ? வெற்றிலையும் சுண்ணாம்பும் சேர்ந்தால் வரும் அந்த சிவந்த இரத்த நிறம், அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அவள் வசிய சிரிப்புடன் தலை சாய்த்து கேட்க ஹரி எதுவும் பேசாமல் தன்னுடைய தோள் பையிலிருந்து அதனை வெளியே எடுத்தான். எடுக்க எடுக்க அவனுடைய மந்திரம் மாறியது. யக்ஷி வசிய மந்திரம் ஜபிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது இந்த முறை உறக்கவே அவனுடைய உச்சாடனம் இருந்தது. அதை கேட்டதுமே நீட்டிய கையை வெடுக்கென பின்னுக்கு இழுத்தவள் சடாரென 2-3 அடி பின்னே நகர்ந்தாள். அவளது அழகிய சுந்தர முகம் விகாரமாக மாறியது. நிறுத்து, மந்திரத்தை நிறுத்து, உச்சரிக்காதே,
வீறிட்டு அலறினாள். அவளுடைய தோற்றமே பார்ப்பவர் பயந்து மறிக்கும்படி மாறியது. அவளுடைய யதார்த்த ரூபம் வெளிவந்தது. பனங்குலை போன்ற நெட்டுக்குத்தலான தடிதடியான முடிகள், அவற்றில் சீரும் பாம்புகள், கருத்த தேகம், பருத்த முலைகள், தொங்கும் வயிறு, தென்னை மர உயர கால்கள், முரம் போன்ற காதுகள், நீண்ட பெரும் கைகள், அதில் முளைத்த கூர்த்த நகங்கள், கோரை பற்கள், ஜொலிக்கும் விழிகள் என படுவிகாரமாக வளர்ந்தாள் யக்ஷி. அவளுடைய வாயிலிருந்து தீஜ்வாலை வெளிவந்தது. ஹரி உச்சாடனத்தை நிறுத்தாமல் அவ்வாறு வளர்ந்து கொண்டிருந்த யக்ஷியை கண்டும் பயப்படாமல் தன்னுடைய பையிலிருந்து இன்னொன்றை எடுத்தான். ஒரு பெரிய இரும்பு ஆணி. அதை கண்ட யக்ஷி கத்தினாள். அவளுக்கு புரிந்துவிட்டது, இவன் தன்னை அந்த ஆணியில் பந்தனப்படுத்தப் போகிறான். காடே அதிர்ந்தது அவளுடைய கத்தலில். காற்று பெரும் சப்தத்துடன் வீச துவங்கியது. காட்டு பறவைகளும் விலங்குகளும் பயத்தால் அங்கும் இங்கும் சிதறியும் பறந்து ஓடின. இடியும் மின்னலும் அந்த பகுதியில் அசாத்தியமானதாக இருந்தது. அந்த இடத்தில் மட்டும் மிக பெரும் மழை ஒன்று வர்ஷித்தது. அரண்மனை கொட்டாரத்தில் தன்னுடைய சயன அறையின் மேன் மாடத்திலிருந்து உறக்கம் வராமல் கிருஷ்ணாபுரம் காட்டு பகுதியையே இமைக்காமல் காத்து கொண்டிருந்த காயங்குளம் அரசனின் விழிகளில் மேற்கண்ட மாறுதல்கள் அனைத்தும் தென்பட்டன. படு கலவர பிரதேசமாக மாறிக்கொண்டிருந்த அந்த காட்டு பகுதியையே கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவன் மனதில் கலக்கமான கேள்வி. அந்த திருமேனி அவளை அடக்கிவிடப் போகிறாரா, இல்லை அடங்கிவிடப் போகிறாரா? ஹரிகேசவனின் அசாத்திய மந்திர சக்திக்கு அவ்வளவு எளிதில் அந்த யக்ஷி பணிய மறுத்தாள். காலால் தரையை ஓங்கி மிதித்தாள். நிலம் பிளந்து கொண்டு ஹரியை விழுங்க பார்த்தது. ஹரி சட்டென கால்களை எம்பி அந்தரத்தில் நின்றான். அவனை நோக்கி தீ ஜுவாலைகளை உமிழ்ந்தாள். அம்புகள் சராமாரியாக அவனை நோக்கி பாய்ந்தன. பல 100 விஷப்பாம்புகள் சரக் சரக்கென அவனை நோக்கி பறந்து வந்தன. அத்தனையும் அவனுடைய ஒற்றை மந்திர கவசத்தின் முன் தெரித்து வீழ்ந்தன. யக்ஷி தளர்ந்து போனாள். ஆகாசத்தை முட்டி வளர்ந்து நிற்கும் அவளுடைய படு பயங்கரமான உருவத்தை பார்த்து அவன் சிறிதளவும் பயப்படவில்லை. தன்னை வீழ்த்த மந்திரம் பிரயோகிக்கும் ஹரிகேசவனை தொடக்கூட முடியவில்லை அவளால். ஏன் கிட்டே நெருங்கக்கூட முடியவில்லை. ஹரியின் மந்திர உச்சாடனம் உச்சஸ்தாயில் மாறியது. முடிவில் அவன் தன்னுடைய கையில் முத்திரையுடன் பிடித்திருந்த அந்த ஆணியை யக்ஷியை நோக்கி பலங்கொண்ட மட்டும் வீசி எறிந்தான். அது ஒரு கூரிய அம்பு போல தீப்பொறியுடன் காற்றில் அவளை நோக்கி பாய்ந்து சென்றது. அதை கண்டு யக்ஷி நடுநடுங்கினாள். 108 முறை யக்ஷி ஸ்தம்பன மந்திரம் உச்சாடனம் செய்து சுற்றப்பட்ட மந்திர நூல் அது. அந்த ஆணியில் அது பிணைக்கப்பட்டிருந்தது. ஆணி நேரே அவளுடைய காலில் சென்று ஏறியது. அலறி துடித்தாள் யக்ஷி. மறுகணம் அவளுடைய அந்த பயங்கர ரூபம் மாறியது. அவளுடைய பயங்கர ரூபம் குறுகி குறுகி வந்து பழையபடி சாதாரண மானுட பெண்ணாக சாந்தமுடன் நின்றிருந்தாள். அவளுடைய காலில் தைத்திருந்த ஆணியில் அவளுடைய சகல மந்திர சக்தியும் கட்டுண்டிருந்தது. ஹரி கையை நீட்ட அந்த ஆணி மீண்டும் அவனுடைய கையில் வந்து சேர்ந்தது. அதை ஒரு கருப்பு துணியில் பொதிந்து தன்னுடைய பையினுள் வைத்து கொண்டான் அவன். பின் திரும்பி பாராமல் வந்த வழியே நடக்கத் துவங்கினான். அதுவரை வீசிக்கொண்டிருந்த பெருங்காற்றும் இடியும் மின்னலும் சட்டென நின்று சூழ்நிலை அப்படியே நிசப்தத்திற்கு மாறியது. நடந்து கொண்டிருந்த ஹரிகேசவனின் பின்னால் இழுபட்ட ஒரு ஆட்டுக்குட்டி போல தன்னிச்சையாக சென்று கொண்டிருந்தாள் யக்ஷி. ஆணையிலிருந்த மந்திர கயிறு கண்ணுக்கு தெரியாமல் அவளை இரும்பு சங்கிலி போல் பிணைத்துக் கொண்டிருந்தது. இரவு பகல் பாராமல் ஹரிகேசவ நம்பூதிரியின் பின்னால் நடந்து கொண்டிருந்தாள். இறுதியில் அவனுடைய குமாரமங்கலத்து மனையின் முன் வந்து நின்றனர் இருவருமே. அத்தியாயம் 9. என்றும் இல்லாத வழக்கமாக இன்று ஒரு அழகிய, அதுவும் பேரழகியான இளம்பெண்ணுடன் இல்லத்து வாசலில் வந்து நிற்கும் தன் கணவனை கண்டு அதிர்ச்சியடைந்தாள் மைதிலி. இதென்ன, கையோடு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறார்? அவளுடைய மனதில் 1000 எண்ண ஓட்டங்கள் தறிக்கெட்டு ஓட ஆரம்பித்தன. பேந்த பேந்த அவள் விழித்தபடி நிற்பதை பார்த்து அவளுடைய எண்ணம் புரிந்தவனாக ஹரி அவள் அருகில் வந்தான். மைலி, நீ நினைப்பது போல் அல்ல. இவள் ஒரு அனாதை பெண். வழியில் பார்த்தேன், உதறிவிட்டு வர மனமில்லை. இவளுக்கு 3 வேளை கஞ்சியும் கிழங்கும் தந்தால் போதும். வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இங்கேயே இருக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம். உனக்கும் இந்த நேரத்தில் ஓய்வு கிடைக்கும் இல்லையா என்று விட்டு வீட்டின் முற்றத்தில் ஏறினான். அங்கே கூடத்தில் ஒரு பெரிய மரத்தூணில் யக்ஷியின் மந்திர சக்தியை பந்தனப்படுத்தி வைத்திருந்த அந்த பெரிய இரும்பு ஆணியை ஓங்கி அறைந்தான். வெளியே வாசலில் நின்றிருந்த யக்ஷியின் தலையில் யாரோ சம்மட்டியால் ஓங்கி அடிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது. தலையை பிடித்து கொண்டாள். அவளுக்கு புரிந்துவிட்டது. தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஆவாகனம் செய்து வைத்திருந்த அந்த ஆணியை அந்த நம்பூதிரி உள்ளே எங்கேயோ அறைந்து விட்டான். சக்திகளை இழந்து வெறும் சாதாரண ஒரு மனுஷ ஸ்திரீ போல் மலங்க மலங்க நின்று கொண்டிருந்த அவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் மைதிலி.
கண்களில் நீர் ததும்ப பால் வடியும் முகத்துடன் வெளிர் நிற புடவையும் முண்டுமாக நின்றிருந்த அவளை பார்த்து இரக்கம் தோன்றியது அவளுக்கு. அண்ணன் கையோடு ஒரு இளம்பெண்ணை அழைத்து வந்திருந்தான் எனவும் அண்ணி கலங்கி போய் நிற்கிறாள் எனவும் தங்கை அகல்யா ஓட்டமாய் ஓடிப்போய் அப்பொழுதே பாட்டி அம்முனி அம்மாளிடம் தெரிவித்து விட்டாள். கையில் ஜபமாலையை உருட்டியபடியே இருந்த பாட்டியின் முகத்தில் ஒரு வெற்றிச் சிரிப்பு தோன்றியது. அதை கண்ட அகல்யா, முத்தശ്ശി, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா சிரிக்கிறியே? அந்த பெண் அவ்வளவு அழகு, வேலைக்காரிங்கிறா. பாவம் அண்ணி, அவ பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. இந்த அண்ணா கடைசியில மத்தவா போலதான் நடந்துட்டு இருக்கான் பாரு. அகல்யா கோபத்துடன் அழுத்து கொள்ள பாட்டி அவளது தலையில் குட்டினாள். ஹடி அஷடே, உங்க அண்ணன் மாந்திரிகனுக்கெல்லாம் மகா மாந்திரிகங்கிறது மறுபடியும் நிரூபணமாயிடுத்து. போய் அவன் கட்டி இழுத்துண்டு வந்திருக்கவளோட கால் விரல் எத்தனைன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. எத்தனைன்னா? அவளும் நம்மளை போல மனுஷிதானே, 5 10 தான் இருக்கும். நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுடி. அம்முனி அம்மாள் அவளை துரத்தி விட்டாள். துள்ளி கொண்டு வந்து வாசல் தூணை பிடித்தபடி வாசலை எட்டி பார்த்தாள் அகல்யா. தலையை குனிந்து கொண்டு அந்த பெண் நிற்பதும் மைதிலி அவளருகே சென்று அவளிடம் ஏதோ விசாரிப்பதும் தெரிந்தது. எம்பி அந்த பெண்ணின் காலை பார்த்தாள். திகைத்து போனாள். உடனே பாட்டி என கத்தி கொண்டே உள்ளே ஓடினாள். மீண்டும் ஸ்லோகத்தில் மூழ்கியிருந்தாள் பாட்டி. மூச்சு வாங்க வந்து நின்ற பேத்தியை புன்முறுவலுடன் நோக்கினாள். என்ன பாத்துட்டையா? முத்தശ്ശി, அவள் கால்ல 6 மொத்தம் 12 விரல்கள்னா இருக்கு. அவள் சொல்ல அம்முனி அம்மாள் கண்களை மூடினாள். எண்டே பகவதி, ரட்சிக்கணும் தாயே என்றாள். அதே நேரம் கூடத்திலிருந்து ஹரிகேசவன் அனைவரையும் அழைப்பது கேட்டது. மூவரும் எழுந்து அவன் அருகே வந்தனர். அவர்களை பொதுவாய் பார்த்தவன் வாசலில் நின்று கொண்டிருந்த யக்ஷியை சுட்டி காட்டியவாறே பேசினான். அதோ அவள் இந்த அகத்துக்கு வந்துள்ள புதிய வேலைக்காரி. மைலிக்கு ஒத்தாசியா இருக்கட்டும். அருகில் இருக்கும் அந்த சிறிய வீட்டில் அவள் வசிக்கட்டும். எக்காரணத்தை கொண்டும் அவள் இந்த வீட்டின் வாசற்படி ஏறக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் அவள் இந்த வீட்டினுள், முக்கியமாக கூடத்தினுள் பிரவேசிக்க கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். இது எனது கண்டிப்பான உத்தரவு என்றவன் அம்மணி அம்மாளை நோக்கி திரும்பினான். பாட்டி, உங்களுக்கு நான் சொல்றதன் அர்த்தம் புரிகிறதல்லவா? அர்த்தம் பொதிந்த கேள்வியுடன் அவன் கேட்க அம்மணி அம்மாள் மந்தகாசமாக சிரித்தார். அவன் அருகே வந்து நின்று அவனுக்கு திருஷ்டி கழித்தார். எந்த பேரன் வல்லிய மாந்திரிக மகானல்லோ, அவனுடைய முத்தശ്ശனை போல, அதாவது பாட்டனை போலவே பேரன் பெரிய மாந்திரிகவாதி என அர்த்தம். பெண்கள் இருவரும் புரியாமல் அவர்களை பார்த்து விழித்தபடி நின்றிருந்தனர். ஒரு வேலைக்காரி அழைத்து வந்ததற்கா இந்த பாராட்டு? ஹரியின் பார்வை கூடத்தில் இருந்த அந்த பெரிய மரத்தூணில் படிந்தது. பாட்டியும் அதை கவனித்தார். பின் திரும்பி, ஏ பெண்களா, அவள் இந்த வீட்டினுள் நுழையக்கூடாது. அவள் இந்த வீட்டில் இருக்கும் வரை கூடத்து தூண்களை சுத்தம் செய்யக்கூடாது. என்ன புரிந்ததா? பாட்டி கேட்க பெண்களும் சரி என்ற பாவனையில் குழப்பத்துடன் தலையசைத்தனர். ஹரி குளிக்கச் சென்று விட்டான். பாட்டி வெளியில் வந்தாள். அந்த பெண்ணை பார்த்தாள். என்ன ரொம்ப தொந்தரவு செய்தாய் போலிருக்கின்றது? பாட்டி கேட்க யக்ஷி தலை நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அழகாய்த்தான் இருக்கிறாய். ஆமாம், உன் பெயர் என்ன? இதற்குள் மைதிலியும் அகல்யாவும் பாட்டியின் அருகே வந்து நின்று கொண்டனர். பேர் என்ன கேட்டேனே. யக்ஷி சட்டென நிமிர்ந்தாள். அவளுடைய கண்களில் கோபம் எட்டி பார்த்தது. வந்த வேகத்திலேயே மறைந்தும் போனது. பொறுமை, பொறுமை மிக அவசியம். வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. வீட்டினுள் எங்கோதான் என் சக்தி ஆணியால் அறியப்பட்டிருக்கின்றது. அதை எடுக்க வேண்டுமானால் இந்த வீட்டு பெண்களின் உதவி மிக அவசியம். இவர்களுடைய இரக்கத்தை முதலில் சம்பாதிக்க வேண்டும். அவர்கள் அனுமதியின்றி வீட்டினுள் பிரவேசிக்க முடியாது. யோசித்துக் கொண்டிருந்த யக்ஷி அகல்யாவின் உரத்த குரல் கலைத்தது. சரிதான், உனக்கு பேரே வைக்கலையா? இல்லே, மறந்து போச்சா? சிரித்தபடி அவள் கேட்க நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தலையை மீண்டும் குனிந்து கொண்டு பதிலளித்தாள் அவள். என் பெயர் தாரணி. அத்தியாயம் 10. நாட்கள் வேக வேகமாக ஓடின. சாதாரண மனித பெண்ணாயிருந்த யக்ஷி தாரணி அந்த குமாரமங்கலத்து பெண்களுக்கு மிகுந்த ஒத்தாசையாய் இருந்தாள். மைதிலிக்கு நிறைய ஓய்வு கிடைத்தது. அவளுடைய சமையல் அவ்வளவு ருசியாய் இருந்தது அவர்களுக்கு. மசக்கையில் தவிக்கும் மைதிலிக்கு என தனியாக பத்திய சமையல் செய்து கொடுத்தாள் யக்ஷி. பாட்டியின் கைமணத்தை விட அது ருசியாய் இருப்பதாய் பட்டது மைதிலிக்கு. விதவிதமாய் பூ அலங்காரங்கள் செய்து அகல்யாவுக்கும் மைதிலிக்கும் சூட்டி அழகு பார்த்தாள். துணிகளில் பூவேலை செய்து உடுத்த தந்தாள். பொழுது போகவில்லை எனில் அவள் அருகே அமர்ந்து கொண்டு அவளை ஆடவும் பாடவும் சொல்லி பார்த்து ரசித்தார்கள்.
இனிய குரலில் உருகி உருகி அவள் பாட பெண்கள் இருவரும் மெய் மறந்து கேட்பார்கள். ஆனால் பாட்டி மட்டும் ஜெபமாலை உருட்டியவாறே சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஸ்லோக உச்சரிப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருப்பார். எப்பொழுதும் தன்னை தொடரும் அம்மணி அம்மாளின் அந்த ஆராய்ச்சி பார்வை தாரணியை எந்த பக்கமும் திரும்ப விடாமல் வைத்திருந்தது. பெண்கள் ரொம்பவும் அவளிடம் கரிசனம் காட்ட வந்தால், ஏய் போங்களே, அவளுக்கு என்ன தனி கரிசனம், வேலைக்காரிதானே, இங்க வந்த பிறகுதான் 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிட்றா. சொல்ல போனா வர்றச்சே ஒட்டடை குச்சியாட்டம் இருந்தவ ஒழுக்கு மொழுக்கான்னா இப்போ ஆயிட்டு வர்றா. எல்லாம் இந்தாத்து சாப்பாடு, ரொம்பவும் அவளாண்ட ஈஷாதீங்கோ, ஹரி வந்தா கோச்சுப்பான் சொல்லிவிட்டு கைத்தடியுடன் நகரும் அம்முனி அம்மாளை அனல் பறக்கும் விழிகளால் வெறிப்பாள் யக்ஷி. எப்படி அந்த சக்தி ஆவாகிக்கப்பட்டு கூடத்தில் அறையப்பட்ட ஆணியை எடுப்பது என்பது பற்றிய அவளுடைய யோசனை இருந்து கொண்டே இருந்தது. அன்று அப்படித்தான். ஒரு நாள் மாலை வேளை ஹரி வெளியே சென்றிருக்க, வேலையெல்லாம் முடிந்து பெண்கள் அனைவரும் வீட்டின் ஓய்வு அறையின் உள்ளே அமர்ந்திருந்தனர். வெளித்திண்ணையில் திண்ணையின் ஒரு தூணை பற்றி பிடித்தபடி தூரத்தில் தெரிந்த கருநிற மேகக்கூட்டங்களையும் அதன் ஊடை தவழ்ந்து வரும் பிறை நிலாவையும் பார்த்தவாறு யோசனையுடன் நின்றிருந்தாள் தாரணி. எப்பேற்பட்ட மந்திர சக்தி வாய்ந்த தன்னை இந்த பெண்கள் படுத்தும் பாடு இருக்கிறதே, அம்மம்மா. தான் வந்ததிலிருந்து அந்த அகல்யா குட்டி பிசாசு பீப்பாய் போல ஆகிவிட்டது. அந்த கிழவி கூட உண்டு பெருத்து விட்டாள். எல்லாம் என் கைமணம். மைதிலியோ எந்நேரமும் வாந்தியும் மசக்கையுமாக படுத்துக் கொள்கிறாள். அவளுக்கும் அந்த கிழவிக்கும் கை கால்கள் அழுத்து விடவே நேரம் சரியாக இருக்கின்றது. இதில் எப்போது நான் அந்த ஆணியை பிடுங்கி தப்பித்துச் செல்வது? அவளுடைய யோசனையை கலைத்தது அகல்யாவின் குரல். திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள் தாரணி. அகல்யா ஒரு கையில் அரைத்த மருதாணி விழுதை கிண்ணத்தில் வைத்துக்கொண்டு இடுப்பில் கை வைத்தபடி நின்றிருந்தாள். என்ன நீ எப்ப பார்த்தாலும் தூணோட தூணாவே நிக்கிறையே, வா இந்த மருதாணியை அழகா வச்சு விடு பார்க்கலாம் சொல்லிவிட்டு திண்ணையில் ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க போட்டு அமர்ந்த அகல்யாவை கடித்து தின்று விட வேண்டும் போல ரௌத்ரம் பொங்கியது யக்ஷிக்கு. பற்களை கடித்து கொண்டு அவள் அருகே உட்கார்ந்தாள். மௌனமாய் மருதாணியை எடுத்து அவளுடைய கைகளில் வைத்து விட ஆரம்பித்தாள். மருதாணியை எடுத்ததுமே செவசெவ என ஆகிவிட்டது தாரணியின் விரல்கள். அகல்யா பார்த்து வியந்து போனான். அம்மா, என்ன நிறம்! இப்படி ஒரு நிறத்தை நான் இந்த பக்கம் பார்த்ததே இல்லை. ஆமா, நீ எப்படி இவ்ளோ வெளுப்பா அழகா இருக்கே? உன் முடி கூட இவ்வளவு நீளமா? நானும் தான் தேங்காய் எண்ணெய் காய்ச்சி காய்ச்சி தலையில தேய்ச்சி குளிச்சுக்கிறேன். கூட செம்பருத்தி வாசனை மூலிகை எல்லாம் போட்டு குளிக்கிறேன். நிறமும் அப்படியே தான் இருக்கு. கூந்தலும் கூட உன் அளவு இல்லை. மயிலி அண்ணியோட பிறந்தாத்துல கூட அவருக்குன்னு பிரத்யேகமா எண்ணெய் காய்ச்சுவாளாம். நீ வர்ற வரைக்கும் அவ தன்னுடைய கூந்தல் தான் ரொம்ப நீளம் அழகுன்னு பூரிச்சுட்டு இருந்தா. நீ வந்தியோ இல்லையோ அன்னைக்கு பொக்குன்னு போயிடுத்து. உன் அளவுல பாதி கூட அவளுக்கு இல்ல. நீளமும் பளபளப்பும் பட்டு மாதிரி என்னமா மினுக்குது உன் முடி. ஆமா, நீ எதுனா பிரத்யேகமா தேய்ச்சுட்டு இருக்கியோ? அகல்யா பெண்களுக்கே உரிய பாவனைகளுடன் அவளை கேட்டாள். மருதாணி வைப்பதை நிறுத்திவிட்டு அவளையே பார்த்தாள் தாரணி. இவளை நாம் தப்பிக்க உபயோகப்படுத்தி கொண்டாள் என்ன? மைதிலி வேலைக்காக மாட்டாள். புருஷன் சொல்லை மீறாதவள். அந்த கிழவிக்கு நான் இன்னார் என தெரிந்திருக்க வேண்டும். அவள் பார்வையே சரியில்லை. அவளை ஏமாற்ற முடியாது. விவரம் இதோ இந்த அசடுதான் தன்னுடைய திட்டத்திற்கு சரி வருவாள். ஏய், என்ன அடிக்கடி மோனதவம் பண்ண ஆரம்பிச்சிடுறியா? அகல்யா அவளை கலைத்தாள். ஒண்ணுமில்ல. நீ கேட்கிறத நான் இப்போதான் யோசிச்சே பாக்குறேன். பல விஷயங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அவள் சொல்லி நிறுத்த, இவள் என்ன என்ன உண்மை பரபரத்தாள். எனக்கும் உன் போலத்தான் கூந்தல் இருந்தது. சொல்ல போனா எலிவாலாட்டம். நிறமும் ரொம்ப மட்டு. உன் அளவு கூட இல்ல. நீ இப்போ எவ்வளவோ பரவாயில்ல பாக்குறதுக்கு. என்ன அப்படியா? ஆமா, ஊர்ல எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, எலிவால் கருங்குரங்குன்னு. நான் ரொம்ப அழுவேன். அப்போ ஒரு நாள் நான் ஆற்றங்கரையோரமா அழுகையோட நின்னுக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னா நம்ப மாட்ட, ஆகாசத்துல என நிறுத்தினாள். அகல்யாவிற்கு தாங்கவில்லை. என்ன என்ன ஆகாசத்துல? ஐயோ சொல்லே. இல்ல, நீ நம்பலேனா அது பலிக்காது. நம்பறேண்டி, சொல்லு. ஆகாசத்துல எடுத்து கொடுத்தாள். ஆகாசத்துல இருந்து ஒரு கந்தர்வன் நேரா கீழே இறங்குனான். கந்தர்வனா? வாயை பிளந்தாள் அகல்யா. அவள் கண்களில் நம்பாமை அப்பட்டமாக தெரிந்தது. பாத்தியா பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இல்ல இல்ல, நான் நம்புறேன் நம்புறேன், சொல்லு சொல்லு. அப்புறம்
அந்த கந்தர்வன் நேரா நான் நின்னுக்கிட்டு இருந்த அந்த பெரிய பாலை மரத்துக்கு பக்கத்துல வந்து நின்னான். அப்படியே தகதகன்னு ஒரு ஜொலிப்பு, உடல் எல்லாம் அப்படி மின்னுது. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. கழுத்துல இருந்த மாலை, அவனை சுற்றிலும் ஒரு சுகந்தமான வாசனை, எனக்கு அவனை பார்த்து மயக்கம் வர பார்த்தது. சுதாரிச்சபடி அருகில இருந்த மரத்துல அப்படியே சாஞ்சுக்கிட்டேன். அப்போ என் கையில ஒரு குடுவையில வெல்லமும் சுக்கும் கலந்து காய்ச்சின பசும்பால் இருந்தது. அவன் நேரா என்கிட்ட வந்து அதை கொடுன்னு கேட்டான். ரொம்ப தாகமா இருக்குன்னா. நானோ, ஐயோ, இது பண்ணையார் வீட்டுக்கு தரணும், முடியாதுன்னே. இத நீ தந்தா உனக்கு வேண்டியதை நான் தருவேன்னா. எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா யோசிச்சேன். இப்போ உனக்கு என்ன தேவையோ அத நான் கொடுப்பேன்னா. உடனே நான் சட்டுன்னு, எனக்கு அழகையும் இந்த மாதிரி நீளமான பட்டு போன்ற கூந்தலையும் தருவீங்களான்னு கேட்டுட்டேன். உடனே அவன் பட்டுன்னு சிரிச்சான். ம். அகல்யா திறந்த வாயை மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். தாரணி உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். அசடு, வாய்க்குள்ள ஈ போறது கூட தெரியாமல் எப்படி கேக்குது பாரு கதை. நான் அப்படி கேட்டதுமே அந்த கந்தர்வன் சரின்னுட்டான். சத்தியம் பண்ண சொன்னேன், அவனும் பண்ணான். அப்புறம் நான் அந்த குடுவையில இருக்கிற பாலை தந்தேன். வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சான். அதுக்கப்புறம் என்னையே இமைக்காம பார்த்தான். எனக்கு வெட்கமாக கூட வந்தது. நீ கேட்டதை நான் தந்துட்டேன், நான் கேட்டதை நீ கொடுன்னு கேட்டேன். உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய கையை என் முன்னாடி நீட்டினா அவனுடைய கையில ஒரு தங்க கிண்ணம். அதுல ஏதோ ஒரு மஞ்சளும் சிவப்பும் கலந்த பொடி இருந்தது. அதை என்கிட்ட தந்தான். நானும் வாங்கிக்கிட்டேன். இது ஒரு மந்திர பொடி. இத நீ பால்ல ஒரு சிட்டிகை கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தா உனக்கு வசீகரமும் அழகும் கிடைக்கும். எண்ணெயில கலந்து உடல்லையும் தேய்ச்சிக்குள்ளி அப்படின்னா. அப்போ என் கூந்தல் நான் கேட்க, அவன் மறுபடியும் தன்னுடைய கையை நீட்டினான். அதுல ஒரு பெரிய ஆணி இருந்தது. நல்ல கருப்பு நிற ஆணி. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆணியை வச்சு எப்படி முடி நீளமா வளரும்னு நான் கேட்டேன். அவசரப்படாதே. நீ தேய்ச்சி குளிக்கிறது எந்த எண்ணெயா இருந்தாலும் அதை காய்ச்சுறப்போ இந்த மந்திர ஆணியை அதுல போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தினமும் தேய்ச்சிக்கிட்டு வந்தா ஒரு மண்டலம் உன்னுடைய கூந்தல் நீளமா பட்டு போல வளரும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். நான் முதல்ல இதை நம்பல. ஆனா சரி பாத்துடலாமேன்னு அவன் சொன்ன மாதிரியே செஞ்சா யக்ஷி நிறுத்தினாள். செஞ்சா என்ன ஆச்சு? அந்த கந்தர்வன் சொன்ன மாதிரியே ஆச்சா இல்லையா? படபடத்தாள் அகல்யா. அடி பேதையே என்று மனதில் நினைத்த தாரணி எழுந்து தூணை பிடித்தவாறு ஒய்யாரமாக நின்றாள். அவளுடைய முடிச்சிட்டிருந்த கூந்தலை எடுத்து அவிழ்த்து முன்னால் போட்டாள். அது நெளி நெளியாக புரண்டு தரையை தொட்டது. வாய் பிளந்து நின்றாள் அகல்யா. அப்படியென்றால் உண்மையிலேயே நீ அதனால்தான் இவ்வளவு அழகாகவும் நிறமாகவும் இருக்கிறாயா? அவள் கேட்க ஆம் என்ற பாவனையில் தலையசைத்தாள் தாரணி. வெண்ணிற தாவணி உடுத்தி கூந்தல் தரையில் புரள முன்னெற்றி முடியை கோதிவிட்டபடி ஒரு நிலவு போல் அவள் நிற்பதை பார்த்த அகல்யாவுக்குள் ஆசை பொங்கியது. தானும் அவளை போல் ஆக வேண்டும். வேகமாக எழுந்து அவள் அருகே சென்றாள். தாரணி, நானும் அது போல வந்து உன் போல ஆக வேண்டுமே. எனக்கும் அந்த பொடியையும் ஆணியையும் தாயே. அவள் கெஞ்ச தாரணி கொஞ்சம் பிகு செய்தாள். எனக்கே அது போராதே, நான் எப்படி உனக்கு தருவேன்? தாரணி, நீதான் இப்பவே இவ்வளவு ஜொலிக்கிறாயே, நானும் தான் கொஞ்சம் மின்னக்கூடாதா? நீ இதை செய்தால் நான் உனக்கு நீ கேட்பதை தர்றேன். என்னுடைய பட்டுப்பாவாடை தாவணியை உனக்கு தர்றேன், தங்க சங்கிலியை தர்றேன், பணம் கூட தர்றேன். அவள் கெஞ்ச யக்ஷியின் மனதில் உற்சாகம் பீரிட்டது. சரியாக மாட்டிக்கொண்டாள். இல்ல, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ என் தங்கை போல, தங்கைக்கு செய்ததாக நினைச்சுக்கிறேனே. ஆனால் அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்று யக்ஷி அகல்யாவின் முகத்தை பார்த்தாள். சிக்கலா? அகல்யா திகைத்தாள். அத்தியாயம் 11. சிக்கல் என தாரணி சொன்னதுமே அகல்யா படபடப்புடன் கேட்டாள். என்ன சிக்கல் அது? அதற்குள் பாட்டி அம்முனி அம்மாளின் குரல் குறுக்கிட்டது. பொழுது சாய்ந்து வெகு நேரமாகிவிட்டது. இன்னும் என்ன குட்டிகளுக்கு பேச்சு வேண்டி கிடக்கிறதா? போய் உன் இடத்துல கிட. தாரணியை விரட்டாத குறையாக அனுப்பினார் அவர். நீண்டு கிடந்த அவளது தலைமுடியை பார்த்து முகத்தை சுளித்தார். இதென்ன மலைப்பாம்பு கணக்கா இப்படி நெளிகிறது? பார்க்க சர்ப்பம் போல. அள்ளி முடி. இதென்ன வீடா இல்லை காடா? பேய்கள் தான் இப்படி தலையை விரித்து போட்டுக்கொண்டு அலையுங்கள். பாட்டி பிரட்டி எடுத்தாள். தாரணிக்கு தாங்க முடியவில்லை. பாட்டியை ஒரு தீ பார்வை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெடுக்கென நகர்ந்தாள். அகல்யாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது.
ஏதோ சிக்கல் என சொல்ல வந்தாளே, என்ன என சொல்வதற்குள் இப்படி வந்து இந்த பாட்டி அவளை அனுப்பிவிட்டாளே. முறைப்புடன் தன்னை பார்க்கும் பேத்தியை அதட்டினாள் அம்முனியம்மாள். என்னடி முறைப்பு? அவளிடம் அதிகம் ஒட்டக்கூடாது என சொன்னேன் அல்லவா? எப்ப பாரு அவளிடம் கதை கேட்டுக்கொண்டு. வேலைக்காரியிடம் என்ன பேச்சு? ஏன், அவளிடம் பேசினால்தான் என்னவா? அவள் என்ன என்னை கடித்தா தின்று விடுவாள்? ஆமாம் டி, அசட்டு பெண்ணே, கடித்துதான் தின்று விடுவாள். ஹரி மட்டும் இல்லை என்றால்... சரி சரி, போய் தூங்கு. சீக்கிரம் இவளை ஒரு பையனை பார்த்து தள்ளிவிட வேண்டும். இவளை சமாளிக்க என்னால் முடியவில்லை அப்பா மகாதேவா. ஹரியிடம் சொல்லி வைக்க வேண்டியதுதான். சீக்கிரம் இவளுக்கு வரன் பார்க்க வேண்டும். அம்முனியம்மாள் அழுத்துக்கொள்ள என அகல்யா கோபித்துக் கொண்டு கால்களை தரையில் தொம் தொம் என பதித்தவாறு வேக நடையில் உள்ளே சென்றாள். அன்று இரவு அகல்யாவுக்கு உறக்கமே வரவில்லை. எப்படியாவது தானும் தாரணியைப் போலவே அழகும் நிறமும் பெற்றுவிட வேண்டும். பட்டு போன்ற மென்மையான கூந்தலும் கூட நமக்கு வசமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த கந்தர்வன் எப்படி இருந்திருப்பான்? பாட்டி நிறைய யக்ஷி கந்தர்வ கதைகளை சொல்லி இருக்கிறாள். ஆனால் தாரணியோ அதிர்ஷ்டவசமாக நேரிலேயே பார்த்திருக்கிறாள். தன்னை தேடியும் அதுபோல் ஒரு கந்தர்வன் வந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி அவன் ஒரு பெண்ணை சார்ந்து விட்டால் அதன் பிறகு அந்த பெண் இந்த உலகை விட்டு தனித்து விடுவாளாம். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் போல. பின் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்வாளாம் என சொல்லி இருந்தது அவளது மனதை நடுங்க விட்டது. ஐயையோ, நமக்கு அதெல்லாம் எந்த கந்தர்வனும் வேண்டாம். ஒழுங்காக இந்த பிரதேசத்திலேயே பிறந்த ஏதேனும் ஒரு பிராமண பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனம் நடத்தினால் போதும். சிந்தனைகளுக்குள் அகல்யாவின் இளமனம் உழன்று உழன்று ஒரு வழியாக அவள் உறங்கி கண் விழிக்கும் பொழுது சூரியன் ஜன்னல் வழியே அறைக்குள் பிரவேசித்திருந்தான். மளமளவென எழுந்து குளிக்க அருகிலிருந்த குளக்கரைக்கு துணிகளுடன் நடந்தாள். நல்ல பெரிய குளம் அது. அங்கே ஏற்கனவே தாரணி ஏகாந்தமாக குளித்து கொண்டிருந்தாள். இல்லத்து பெண்களுக்கான பிரத்யேக குளம் அது. அதில் வேலைக்காரி வந்து குளித்து கொண்டிருக்கிறாளே என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தாலும் சரி, அவளை காக்காய் பிடித்துதானே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். குளித்து விட்டு போகிறாள் என்ற நினைப்புடன் குளக்கரைக்கு அருகே படிக்கட்டில் அமர்ந்து அவள் குளிப்பதியை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அகல்யா. நேற்று இரவு பால் நிலா போல இருந்த அவளது தேகம் இன்று காலை சூரிய வெளிச்சத்தில் செந்தாமரை நிறத்தில் தகதகத்தது. ஒரு தேவதை குளிப்பது போல இருந்தது அகல்யாவுக்கு. அலை அலையாய் நீண்ட கூந்தல் குளத்து நீரில் புரள மீன்களுடன் போட்டி போட்டபடி முங்கி முங்கி எழுந்தாள் அவள். மெல்லிய வேஷ்டி மட்டும் மார்புடன் இறுக்கி கட்டி குளித்து கொண்டிருந்தாள். பின் குளித்தது போதும் என ஈரம் சொட்ட சொட்ட கரை ஏறி வருபவளை பார்த்து அகல்யாவுக்கு கூச்சம் பிறந்தது. அப்பா, கண்ணை பறிக்கும் அழகு என்பது இதுதானோ? விடக்கூடாது. இன்று எப்படியும் அந்த விஷயத்தை பேசி முடித்து விட வேண்டும். என்ன சின்ன எஜமானி யோசனை? தன்னுடைய ஈரக்கூந்தலை தொண்டால் துவட்டியபடியே அவளை பார்த்து கேட்டாள் தாரணி. ஈரம் உலர உலர இப்பொழுது அவள் உடல் பால் வண்ணத்திற்கு மாறியது. அதற்கு மேல் அகல்யாவால் பொறுக்க முடியவில்லை. ஏய் தாரணி, சொல்லேன், எனக்கு எப்போ அந்த மூலிகை பொடி தரப்போற? ஏதோ சிக்கல் அதுல இருக்குன்னு சொன்னியே, அது என்ன? தாரணி முகத்தை சிறிது கவலையும் யோசனையுமாக வைத்துக்கொண்டு அவளை பார்த்தாள். அகல்யா, அந்த மந்திர ஆணி அது இப்போ என்னிடம் இல்லையே. அகல்யாவின் முகம் அதிர்ச்சிக்குள்ளானது. என்ன, உன்னண்ட இல்லையா? எங்கே போனது அது? அது உன் அண்ணனிடம் உள்ளது. என்ன என்ன அண்ணனிடமா? அவருக்கு ஏன் தந்தாய்? நான் எங்கே தந்தேன்? அதன் மகிமையை தெரிந்து கொண்டு அவர்தான் அதை என்னிடமிருந்து பறித்து கொண்டு சென்று விட்டார். கந்தர்வனிடம் இருந்து பெற்ற அது மிகப்பெரிய வித்தைகளை பெற உதவுமா? உன்னிடம் நான் சொன்னது போல் அவரிடமும் சொன்னதன் விளைவு அது இப்போது அவர் வசம். அவள் சொல்ல அகல்யா அவளை நம்ப மாட்டாத தன்மையுடன் பார்த்தாள். இல்லை, நீ பொய் சொல்கிறாள். என் அண்ணன் அப்படியெல்லாம் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுபவர் அல்ல. அவர் எத்தனையோ வித்தைகளை கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து தவம் இயற்றி கற்றுக்கொள்பவர். இந்த மாதிரியெல்லாம் பிறர் பொருளை அபகரித்து அதனின்று கற்றுக்கொள்ள ஒருபோதும் முயல மாட்டார். தாரணிக்கு சுருக்கென்றது. அடி பாதகி, கந்தர்வ கதையை நம்பியவள் அண்ணனை பற்றி சொல்வதை நம்ப மறுக்கிறாளே. சற்று விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். சரி, அப்படியென்றால் நான் சொல்வது உண்மை என நிரூபிக்கிறேன். உங்கள் இல்லத்து கூடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த ஆணையை அவர் அறைந்து வைத்திருப்பார். அதிலும் முக்கியமாக மரத்தூணைப்பார். அப்பொழுதுதான் அதன் சக்தி மறையாமல் இருக்கும் என்பதற்காக. வேண்டுமானால் நீ சென்று பார்த்து விட்டு வாயேன். நான் இங்கேயே அமர்ந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டாள் யக்ஷி.
அகல்யா ஒரு வினாடி அவளை உற்று பார்த்துவிட்டு பின் எழுந்து ஓட்டமும் நடையுமாக மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். யக்ஷி உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். அத்தியாயம் 11. அந்த ஆணி இருந்தது. அதுவும் அது சாதாரண ஆணிகளைப் போலின்றி சற்று பெரிய தடிமனான வளைவுகளுடன் வித்தியாசமான நெளிவுகளுடன் இருந்தது அந்த இரும்பு ஆணி. இல்லத்தின் கூடத்தில் அலங்காரமான மரத்தூண்கள் நிறைய இருந்தன. நடுமுற்றத்தை சுற்றிலும் இருந்த அதனில் ஒரு பெரிய அலங்காரத் தூணில் சற்று உயரமாக அறையப்பட்டிருந்தது அது. அதை பார்த்ததும் அகல்யாவுக்கு தாரணி சொன்னதுதான் அது என புரிந்துவிட்டது. மூச்சு வாங்கியபடி தன் முன் வந்து நிற்கும் அகல்யாவை சிறு புன்னகையுடன் எதிர்கொண்டாள் தாரணி. என்ன பார்த்தாயா? தலையாட்டினாள் இவள். நான் சொன்ன வளைவு நெளிவுகளுடன் அசாதாரணமாக இருந்திருக்குமே. ஆமாம், நீ சொன்னது உண்மைதான். ஆனாலும் என் அண்ணனா இதை... சரி சரி, அதை விடு. அந்த ஆணி இருந்தால்தான் தைல எண்ணெய் காய்ச்சி அந்த எண்ணெயை கூந்தலுக்கு தேய்க்க முடியும். அந்த எண்ணெயில்தான் அந்த மந்திர பொடியையும் குழைத்து உடலெல்லாம் பூசி குளிக்க முடியும். அப்போதுதான் உன்னால் என்னை போல் ஆக முடியும். அகல்யா தவித்தாள். இப்போது என்ன செய்வது? என் அண்ணன் கேட்டால் தரமாட்டாரே. ஏன் கேட்க வேண்டும்? நாமா எடுத்துக்கொண்டால் போயிற்று. என்ன? அகல்யா முகம் சுருங்கியது. திருடுவதா? ஏன்? என்னுடைய பொருளை எடுப்பது எப்படி தவறாகும்? நீ எடுத்தால்தான் அது திருட்டு. நான் அதை எடுத்து விடக்கூடாது என்றுதான் என்னை வீட்டின் முற்றத்தில் நுழைய விடக்கூடாது என உன் அண்ணா தடை செய்திருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்கிறாய்? தாரணி அவளை அழகாக மடக்கினாள். அதற்கு மேல் அகல்யாவால் ஒன்றும் பேச முடியவில்லை. இப்பொழுது நீ எப்படி அதை எடுப்பாய்? நாளை உன் அண்ணன் திருவாதிரை பஜனத்திற்காக கோவிலுக்கு சென்றுவிட்டு அதிகாலைதான் வருவார். அன்று இரவு நீ வந்து என்னை முற்றத்திற்கு அழைத்துச் செல். நான் அதை எடுத்து விடுகிறேன். பின் எண்ணெய் காய்ச்சி எடுத்த பிறகு அதை மீண்டும் அதே இடத்தில் அரைந்து விடலாம். அவருக்கு தெரியவா போகிறது? தாரணி நயமாக சொல்ல, சரி என தயக்கத்துடன் தலையசைத்தாள் அகல்யா. முக்கியமான ஒன்று, எக்காரணத்தை கொண்டும் இது உன் அண்ணிக்கும் பாட்டிக்கும் தெரியவே கூடாது. நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், எச்சரித்தாள் தாரணி. மறுநாள் ஹரிபிரசாத் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு என கிளம்பி சென்று விட்டான். போகும்போது வீட்டின் முன் நின்று மந்திர உச்சாடனம் செய்துவிட்டு போனான். அன்று இரவு அகல்யாவும் தாரணியும் பூனை போல் பதுங்கி பதுங்கி இல்லத்தின் முன்வாசலுக்கு வந்தனர். நல்ல இருள் பூசி கிடந்தது. அகல்யாவுக்கு வியர்த்து வழிந்தது. சொந்த வீட்டிலேயே திருடுவதா? குழப்பமாக இருந்தது. பயம் அதிகமாக தெரிந்தது. இதயம் படபடத்தது. தாரணி அவளை ஊக்கினாள். அந்த ஆணி மட்டும் என் கையில் கிடைத்தால் பிறகு உன்னை விட பேரழகி இந்த பிரதேசத்திலேயே இல்லை போ. தாரணி மெதுவாக அவள் காதருகே மந்திரித்தாள். உடனே அகல்யாவின் தயக்கம் பின்னுக்கு போய் ஆர்வம் முன்னுக்கு வந்தது. மடமடவென நடந்து போய் உள்ளே சென்று வீட்டின் பெரிய கதவை சத்தமின்றி திறந்தாள். அவள் கையில் நிலவிளக்கு. வெளியே வாசலில் தாரணி இருளுடன் கலந்து நின்றிருந்தாள். தாரணி, சீக்கிரம் வா, உள்ளே வா. அவள் அழைக்க யக்ஷியாகிய தாரணி மெதுவாக தயக்க நடை போட்டு வாசற்படி அருகே வந்து நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஏதாவது தடை கண்ணுக்கு தெரிகிறதா என. எதுவும் தட்டுப்படவில்லை. சீக்கிரம் உள்ளே வா. அகல்யா அவசரப்படுத்த மெல்லிய தயக்கத்துடன் தன்னுடைய வலது காலை முதல் படியில் வைத்தாள் தாரணி. மறு வினாடி அப்படியே வெளியே அந்தரத்தில் தூக்கி வீசப்பட்டாள். மிரண்டு போனாள் அகல்யா. அலைய குலைய தாரணி விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி பதற்றத்துடன் ஓடி வந்தாள். ஏய், என்ன இப்படி போய் விழுற? என்னாச்சு? அப்படியே விழுந்த வாக்கில் முன்வாசலை பார்த்தபடி படுத்து கிடந்தாள் தாரணி. வாசலின் இருபுறமும் 2 காவல் சக்திகள் நின்று கொண்டிருப்பது இப்போதுதான் அவள் கண்களுக்கு புலப்பட்டது. அனல் பொங்கும் பார்வையை அவற்றின் மீது வீசியவாறு எழுந்து நின்றாள். ஹரிகேசவனின் முன் ஏற்பாடு இது. ஆத்திரம் பொங்கியது அவன் மீது. கட்டுப்படுத்தி கொண்டு யோசித்தாள். யோசனை தெளிந்து வந்தது. சட்டென திரும்பி குழப்பமாய் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்த அகல்யாவை பார்த்தாள். அகல்யா, நான் உள்ளே வரக்கூடாது என உன் அண்ணன் செய்திருக்கும் ஏற்பாடு இது. நான் உள்ளே வர முடியாது. ஆனால் நீ செல்லலாம் அல்லவா? சென்று அந்த ஆணியை பிடுங்கி எடுத்து வந்து என்னிடம் தா. தாரணியின் கட்டளை குரலுக்கு அகல்யா கீழ்ப்படிந்தாள். நடக்க போகும் நிகழ்வுக்கு கட்டியம் கூறுவது போல காற்று பெரும் சத்தத்துடன் வீசியது அந்த முற்றப்பகுதியில். ராப்பறவைகள் பெருங்குரல் எடுத்து கத்தின. நாய்கள் ஓரியிட்டன. அம்முனியம்மாள் திடுக்கென விழித்து கொண்டு எழுந்தார். முற்றப்பகுதியில் என்னவோ ஓசை கேட்கின்றதே. விளக்கையும் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து கூடத்தை அடைந்தவர் திடுக்கிட்டார். அவர் வரவும் ஒரு
பெரிய நாற்காலி எடுத்து போட்டு அதில் ஏறி அந்த பெரிய ஆணி தூணிலிருந்து அகல்யா பிடுங்கி எடுக்கவும் சரியாக இருந்தது. ஐயோ அகல்யா! அலறினார் பாட்டி. அவர் அலறிய விதத்தில் பதட்டத்துடன் கையிலிருந்த ஆணியை கீழே போட்டாள் அகல்யா. அந்த நள்ளிரவு வேளையில் அந்த இரும்பாணி விழுந்து கிளம்பிய சத்தம் வெளியே வாசலில் நின்றிருந்த தாரணியின் காதுகளில் தேனாய் பாய்ந்தது. எடுத்து விட்டாள். தன்னுடைய கைகளை இல்லத்தை நோக்கி நீட்டினாள் தாரணி. கூடவே ஆணியிலிருந்து வெள்ளையும் மஞ்சளும் சிகப்புமாக மறைக்கப்பட்டிருந்த அவளது சக்திகள் வெளிக்கிளம்பி அவள் மீது படிந்து அவளை அப்படியே மூடின. அந்தரத்தில் எழும்பி நின்றவாறே கைகளை விரித்து கண்களை மூடினாள் அவள். வெளியே நடப்பதை வாசற்படியில் நின்றபடி திகிலுடன் பார்த்து கொண்டு நின்றிருந்த அம்முனி அம்மாளும் அகல்யாவும். அகல்யா ஒன்றும் புரியாமல் குழம்பினாள். இதற்குள் மைதிலியும் உறக்கம் கலைந்து எழுந்து வந்திருந்தாள். அந்தரத்தில் வெளிச்சமாய் மிதந்து கொண்டிருந்த தாரணியை பார்த்து திடுக்கிட்டாள். ஐயோ பாட்டி, இது என்ன இந்த பொண்ணு இப்படி நிக்கிறா? அம்முனி அம்மாளின் உதடு மெல்ல முனகியது. அவ பெண் அல்ல, யக்ஷி. உன் புருஷன் கட்டுப்படுத்தி வச்சிருந்த பயங்கரமான யக்ஷி. தன் கட்டிலிருந்து அவ வெளியில வந்துட்டா. இனி நம்ம என்ன செய்ய போறாளோ அந்த ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும். பாட்டி சொல்ல அகல்யாவும் மைதிலியும் பயங்கரத்தில் உறைந்து போய் நின்றிருந்தனர். இவள் நம்மை கொல்லப் போகிறாளா? யக்ஷி ஆகாசத்துக்கும் பூமிக்குமாய் வளர்ந்து நின்று சிரிக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 12. தன்னுடைய சக்தி முழுவதையும் அடைந்துவிட்ட யக்ஷி அப்படியே அந்தரத்தில் நின்றவாறே அவர்களை பயமுறுத்த தன்னுடைய உருவத்தை மிக பயங்கரமாக மாற்ற எத்தனித்தாள். மறுகணம் அவளது பார்வை மைதிலியின் மீதும் மேடிட்ட அவளது கர்ப்ப வயிற்றின் மீதும் பதிந்தது. பின் என்ன நினைத்தாளோ தலையை உதறிக்கொண்டாள். அவள் பார்வை கண்களில் திகிலுடன் நின்றிருந்த அம்முனி அம்மாளின் மீது பட்டது. ஏ கிழவி, எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த யக்ஷி தேவதையான என்னை உன் வீட்டின் ஒரு ஏவலாளியாக்கி மகிழ்ந்தாயல்லவா? இப்பொழுது நான் யார் எனத் தெரிகிறதா? உறக்க அவள் பேசினது அந்த பிராந்தியமே கேட்கும்படி கிடுகிடுத்தது. நன்றாக தெரியுமடி கிருஷ்ணபுரத்து யக்ஷி, எப்படியோ தப்பித்து விட்டாய். ஆனால் என் பேரன் மீண்டும் வரும் முன்பு தப்பி ஓடிவிடு. அவன் வந்தாலோ உன் கதி அதோ கதிதான். முதல் வேளையாக உன்னை ஹோமத்தீயில் தூக்கி போட்டுவிட்டுதான் அவன் மறுவேளை பார்ப்பான். அம்முனி அம்மாள் சொன்னதை கேட்டு அட்டகாசமாக சிரித்தாள் தாரணி. அதையும் பார்ப்போம் என்றவள் ஜிவ்வென்று எம்பி ஆகாயத்தில் ஏறி பறந்து இருட்டில் மறைந்து போனாள். ஹரிகேசவன் வந்து பார்த்தபோது வீட்டு பெண்கள் இருந்த நிலைமையை பார்த்து விஷயத்தை ஊகித்து கொண்டான். உன் தங்கை ஏமாந்து போய் அவளை விடுவித்து விட்டாளடா. அம்முனி அம்மாள் அகல்யாவை போட்டு தாளித்து கொண்டிருந்தார். நல்ல வேளை, அவள் எங்களை எதுவும் செய்யவில்லை, போய்விட்டாள். அந்த மட்டில் ஈஸ்வர கிருபைதான் போ. அகல்யா மிரண்டு போய் முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். ஹரி அவள் அருகே சென்று புன்னகையுடன் அவளது தலையை கோதிவிட்டான். முதன்முறையாக ஒரு யக்ஷி அவனது மந்திர தந்திர வித்தைகளை வெறும் தன் தந்திரத்தால் ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கிறாள். தன்னுடைய வல்லமையில் எங்கே தவறு நேர்ந்தது? இது எதற்காக? தியானத்தில் அமர்ந்தான். இந்த முறை அவன் சென்றது அவர்கள் வீட்டு நிலவரையில் இருந்த பகவதியின் சிலை முன்பு. விசேஷ பிரார்த்தனைக்காக மட்டுமே அதற்குள் இறங்குவான். குளித்து முடித்துவிட்டு நைவேத்தியம், மலர்கள் மற்றும் பட்டாடைகளுடன் அவன் தேவியின் சிறிய விக்கிரகத்தின் முன்பு தன்னுடைய காலவரையற்ற தியானத்தை ஆரம்பித்தான். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நீளும் இது. உன் உறக்கம் இன்றி ஒரு தீர்வு காண வேண்டி செய்யும் இது கிட்டத்தட்ட ஒரு தவம் போல ஆகும். வெளியே அகல்யாவும் மைதிலியும் கவலை முகங்களுடன் நடந்து கொண்டிருந்தனர். தன்னால் தான் இதெல்லாம் என நொந்து கொண்டிருந்தாள் அகல்யா. மைதிலியோ கணவன் உண்ணாமல் தானும் உண்ண மறுத்தாள். கிட்டத்தட்ட 10 நாட்கள் நீண்டது இந்த தவம். இதற்கிடையில் குமாரமங்கலத்து மனையை விட்டு தப்பித்து பறந்து சென்ற யக்ஷை நேராக போய் இறங்கியது அவளுடைய கிருஷ்ணபுரத்து எல்லையில்தான். ஒரு நாடோடி கூட்டம் மாற்றங்கரையோரம் டேரா போட்டிருந்தது. மாட்டு வண்டிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. மாடுகள் எல்லாம் அவிழ்த்து விடப்பட்டு மேய்ந்து கொண்டிருந்தன. சற்று தள்ளி அவர்களுடைய ஆடுகளும் கழுதைகளும் கூட மேய்ந்து கொண்டிருந்தன. இருளையும் குளிரையும் விரட்ட தீ மூட்டி வட்ட வடிவமாக அதை சுற்றி உட்கார்ந்திருந்தனர் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும். சில குழந்தைகள் நடனமாட அனைவரும் கைதட்டி ரசித்துக் கொண்டிருந்தனர். சில பெண்கள் தலை முக்காட்ட இழுத்து விட்டபடி கற்கள் வைத்து சோற்றையும் பருப்பையும் கிண்டிக் கொண்டிருந்தனர். கலகலவென இருந்தது அந்த இடமே. சில வயதான பெரியவர்கள் கூடாரத்தினுள் முடங்கிவிட்டிருந்தனர். அப்பொழுது மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் எல்லாம் மேய்வதை நிறுத்திவிட்டு மிரண்டபடி திடீரென கத்தத் தொடங்கின. ஆடுகளும் கழுதைகளும் கூட மாறி மாறி கத்தின. பஞ்சாரத்தில் அடைக்கப்பட்டிருந்த கோழிகளும் அதன் குஞ்சுகளும் படபடவென சிறகுகளை அடித்துக்கொண்டு கூடைக்குள்ளேயே பயத்துடன் பறந்தன. எல்லோரும்
ஏன் இப்படி செய்கின்றன அவைகள் என்பது புரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி எழுந்தனர். திடீரென உயிரை குலைப்பது போன்ற ஓர் சிரிப்பு சத்தம் சுற்றிலும் கேட்க துவங்கியது. பெரும் காற்று வீச தொடங்கியது. அவர்களுடைய கூடாரங்கள் பறக்க ஆரம்பித்தன. அப்போது ஆற்றுக்குள்ளிருந்து குபீர் என ஓர் உருவம் நீரை கிழித்து கொண்டு மேலே எழும்பியது. அனைவரும் இரண்ட விழிகளுடன் பார்த்தனர். கிருஷ்ணபுரத்து யக்ஷியாகிய தாரணி ஆக்ரோஷத்துடன் நின்று கொண்டிருந்தாள். 6 மாத காலம்தான் அடைப்பட்டிருந்த கோபம் இப்போது அவளிடமிருந்து தீயாய் வெளிப்பட்டது. நகங்கள் நீண்ட தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி நீட்டி ஒரு கையில் மாட்டையும் மறு கையில் ஆட்டையும் கழுத்தை பிடித்து தூக்கினாள். அவைகள் அலறின. அவளுடைய கொடூர ரூபத்தை பார்த்து அந்த கூட்டம் சிதறி ஓடியது. விலங்குகளை அப்படியே கடித்து ரத்தம் பருகினாள் அவள். சக்கையாக்கி தூக்கி எறிந்தாள். பின் அந்தரத்தில் எம்பி பறந்து போய் மரத்தின் உச்சியில் நின்று கொண்டு பயங்கரமாக சிரித்தாள். மேலே எம்பி தான் நின்றிருந்த அந்த மரத்தை ஓங்கி ஒரு உதைவிட்டாள். மரம் வேரோடு பிடுங்கிக் கொண்டு தடால் என கீழே சாய்ந்தது. சிரித்தபடியே காட்டுக்குள் சென்று மறைந்து போனாள். காயங்குளத்து அரசனின் ஆலோசனை மண்டபம். மீண்டும் கவலையுடன் மன்னனின் முகம். என்னதான் நடக்கிறது? அந்த குமாரமங்கலத்து நம்பூதிரி கிருஷ்ணபுரத்து யக்ஷியை கடுமையாக போராடி அடக்கிவிட்டு போனாரே. கடந்த 6 மாத காலமாக எந்தவித பிரச்சனைகளும் இன்றிதானே நாட்கள் சென்று கொண்டிருந்தன. பின் மறுபடியும் எப்படி அவளது தொல்லை ஆரம்பித்தது? மந்திரி ஒருவர் எழுந்தார். மன்னிக்க வேண்டும் அரசே, எனக்கென்னவோ அந்த நம்பூதிரியின் மேலேதான் சந்தேகமாய் உள்ளது. அவர் மேலா? அவர் மேல் என்ன சந்தேகம்? தாங்கள் தருவதாய் சொன்ன சன்மானங்கள் அவருக்கு போதவில்லையோ என்னமோ. அதனால்தான் அதை தங்களிடம் தெரிவிக்க தயங்கி அந்த யக்ஷியை கட்டவிழ்த்து விட்டாரோ என்னமோ. மன்னனின் முகம் யோசனையில் விழுந்தது. இல்லை, அவர் அப்படிப்பட்டவராக இருக்க முடியாது. இதன் பின்னே வேறொரு காரணம் இருக்கலாம். யோசித்தவன், சரி, இம்முறை அவரை முன்கூட்டியே பரிசு பரிவாரங்களுடன் சந்தியுங்கள். யக்ஷியை அடக்கிய கையுடன் அவருக்கு சன்மானம் தர தவறியதற்காக மன்னிப்பு கோரியதாய் சொல்லுங்கள். இந்த முறை அவருக்கு நிறைய பரிசுகள் காத்திருக்கிறதாய் சொல்லுங்கள். கிளம்புங்கள். மன்னன் ஆணையிட உடனே முக்கிய பிரதிநிதிகள் பரிசு பொருட்களுடன் குமாரமங்கலத்து மனையை நோக்கி கிளம்பினர். குமாரமங்கலத்தின் மனையின் உள்ளே நிலவரையில் பகவதி உபாசனையில் இன்னமும் இருந்து கொண்டிருந்தான் ஹரிகேசவன். 12 ஆட்கள் தவம் நீண்ட நிலையில் வாசலில் வந்து நின்றனர் காயங்குளத்து ராஜ்யத்தின் அரச பிரதிநிதிகளும் வீரர்களும். திருமேனியை கையோடு அழைத்து வர வேணுமா எங்கள் அரசனின் விண்ணப்பம். கிருஷ்ணபுரத்தில் அந்த யக்ஷியின் தொந்தரவு மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. இந்த முறை அவள் குடியிருப்பு பகுதிகளுக்கெல்லாம் நுழைந்து ஆட்களை பயமுறுத்துவதும் கொன்று ரத்தம் குடிப்பதுமாக முன்பிருந்ததை விட கொடூரியாக மாறிவிட்டாள். எங்கள் அரசன் தரவேண்டிய சம்பாதனையை சரியாக தராததால் தாங்கள் திருமேனி அதிருப்தி கொண்டு அந்த யக்ஷியை மீண்டும் திருப்பி விட்டு விட்டாரோ என்பதும் மன்னனின் சந்தேகம். அதற்காக அரச பெருமான் அவரிடம் மன்னிப்பு கோருகிறார். தயை கூர்ந்து இவற்றை ஏற்றுக்கொண்டு அவளை அழிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறார் மன்னர். மந்திரி கை காட்டிய இடத்தில் ஒரு காளை வண்டி நிறைய நகைகள், தங்கக்கட்டிகள், பட்டாடைகள், தானியங்கள் என குவிந்து கிடந்தன. அவற்றை பார்த்துவிட்டு வீட்டு பெண்கள் திகைத்து நிற்கும் பொழுதே நிலவரையிலிருந்து வெளியே வந்தான் ஹரிகேசவன். அவனது முகத்தில் தேஜஸ் முன்பிருந்ததை விட கூடியிருந்தது. 12 நாள் உபவாசம் அவனை எந்த விதத்திலும் பாதித்ததாக தெரியவில்லை. வந்தவனை பார்த்து பணிவுடன் கும்பிட்டனர் ஆட்கள். திருமேனி என ஆரம்பித்த மந்திரியை கையமர்த்தினான் ஹரி. இது என் தவறுதான். அதற்கு நானே பொறுப்பேற்கிறேன். இந்த முறை அந்த யக்ஷியை அடக்குவது அல்ல, ஒழிப்பதே என் லட்சியம். நீங்கள் செல்லலாம். அரசரிடம் தெரிவித்து விடுங்கள். என்னுடைய வித்தைகள் மக்களை காக்கத்தானே அன்றி அது வியாபாரம் அல்ல. இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள் என்றவன் திரும்பி மனைவியை பார்த்தான். மைலி, என்னுடைய தோல் பையை எடுத்து வை, நான் கிளம்ப வேண்டும். கணவனின் கட்டளையை சிறமேற்கொண்டு உற்சாகத்துடன் உள்ளே ஓடினாள் மைதிலி. அத்தியாயம் 13. கிருஷ்ணபுரத்து காட்டுக்குள் மீண்டும் ஒற்றையாளாக நடந்து கொண்டிருந்தான் ஹரிகேசவன். இந்த முறை அவளை பந்திப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. உபாசனையின் போது தேவியின் குரல் அவனுக்கு அசரீரியாக கேட்டது இப்பொழுதும் நினைவுக்கு வந்தது. ஹரி, அவளை முழுவதுமாக அழிப்பது என்பது சிரமம். அவளுக்கு யாராவது அல்லது ஒரு குலமாவது இல்லை ஒரு குடும்பமாவது பொறுப்பேற்றால் மட்டுமே அவளது சல்லியம் மட்டுப்படும் அல்லது நீங்கும். தேவி, தாங்கள் சொல்வது நன்கு யோசி. பந்திப்பது அல்லாமல் வேறு மார்க்கம் உள்ளதா என யோசி. இமயமலையில் தவம் இருந்தவள் அவள். ஒரு ரிஷி சாபத்தால் யக்ஷியாக பிறப்பெடுத்திருக்கிறாள். அவளிடம் சக்தியின் அம்சம் ஒளிந்திருக்கிறது. அது அவளுக்கே தெரியாது. அவளை நேரிடும்போது யோசித்து செயல்படு.
அசரீரி மறைந்து விட்டது. யோசனையுடன் கவச மந்திரத்தை உருவேற்றியபடியே நடந்து கொண்டிருந்த ஹரி ஓரிடத்தில் நின்றான். அது ஒரு பழங்கால சிவன் கோவில். கருவறை மட்டுமே இருந்தது. இதுதான் சரியான இடம். இங்கிருந்தவாறே அவளை காற்றில் கட்டுப்படுத்தி வரவழைக்க வேண்டும். நேரில் நான் சென்றால் என்னை இனம் கண்டு கொண்டு அழிக்க முற்படுவாள் அல்லது தப்பிக்க முற்படுவாள் நினைத்த ஹரி கோவிலின் முன் பலிபீடத்தின் அருகே அமர்ந்து கொண்டு ஹோமத்தை தொடங்கினான். தாரணி யக்ஷியை நினைத்து ஸ்தம்பன மந்திரத்தை சொல்லி அவளை நோக்கி ஏவி விடத் தொடங்கினான். கிருஷ்ணாபுரத்து காட்டுப்பகுதியினுள் பல மைல் தூரம் கடந்து உச்சி பனையில் தலைகீழாக தலைவிரி கோலமாக ஆடிக்கொண்டிருந்த யக்ஷியை சட்டென கழுத்தை பிடித்து தூக்கியது அந்த மந்திரம். விதிர்த்து போய் அப்படியே எழும்பினாள் யக்ஷி காற்றில். உடலை அசைக்க மாட்டாமல், கழுத்தை அப்புறம் இப்புறம் திருப்ப மாட்டாமல் அவஸ்தையாய் மிதந்தவளை அந்த ஸ்தம்பன மந்திரம் அப்படியே கட்டி தூக்கி வந்து ஹரிகேசவ நம்பூதிரியின் முன்பு நிறுத்தியது. வெலவெலத்து போய் தன் முன் நின்றிருந்த தாரணியை ஏறிட்டான் ஹரிகேசவன். தன் வீட்டு பெண்களை ஏமாற்றி அவள் வந்தது அவனுள் கோபத்தை மூட்டினாலும் தன் தங்கையின் அறியாமையும் ஒரு காரணம் என உணர்ந்தவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அவளை ஹோமிப்பதற்கான அத்தனை சமித்துகளையும் ஹோமத்தில் இடத் தொடங்கினான். அவளை அக்னியில் ஆகுதியாக்கும் மந்திரத்தை தொடங்கினான். உடனே அவள் உச்சஸ்தாயில் அலறினாள். இல்லை, என்னை ஹோமித்து விடாதீர்கள், அடித்து விடாதீர்கள். உங்கள் வீட்டிலிருந்து அவர்களை ஏமாற்றி தப்பித்து வந்தது தவறுதான். அதற்காக என்னை மீண்டும் வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என நான் சொல்ல மாட்டேன். தயவு செய்து அதை மட்டும் செய்யாதீர்கள். உங்களுக்கு என்ன உபச்சாரம் வேண்டும் என்று கேளுங்கள், செய்கிறேன். உங்கள் பாட்டியிடம் மட்டும் என்னை அழைத்து சென்று விடாதீர்கள். அவருடைய கைத்தடியாலே என்னை அடித்தே கொன்று விடுவார். யக்ஷி ஹரியிடம் கெஞ்சினாள். ஹரி சிரித்து கொண்டான். தன் பாட்டி ஒரு யக்ஷியையே மிரட்டி வைத்திருக்கிறாரே, குமாரமங்கலத்து மனை என்றால் சும்மாவா? அதே நேரம் யக்ஷி முழு சக்தி பெற்ற நிலையிலும் அவர்களையோ தன் மனைவியின் வயிற்றில் இருக்கும் சிசுவையோ அழிக்க முற்படாமல் விட்டு சென்றதை நினைத்து பார்த்தான். தேவி சொன்னதும் நினைவுக்கு வந்தது. தேவி என்ன சொல்ல வந்தார்? யோசித்தான். என்ன ஐயா யோசனை? உடனே முடிவிடுங்கள். உம் ஸ்தம்பன மந்திரத்தால் என் உடலெல்லாம் எரிகின்றது. என்னை இப்படியே விட்டுவிடுங்கள். நான் யாரையும் ஏதும் தொந்தரவு செய்ய மாட்டேன். அவள் கெஞ்சலுடன் சொல்ல தீர்க்கமாய் தலையாட்டினான் ஹரிகேசவன். இல்லை, உன்னை நம்ப முடியாது. ஏனெனில் நீ ஜனித்த குலம் அது போன்றது. எந்த நேரமும் உன்னுடைய ரூபம் மாறி உன் கோரை பற்களை கொண்டு மக்களை துன்புறுத்த மாட்டாய் என்பது என்ன நிச்சயம்? அவன் கேட்க அவள் யோசித்தாள். ஐயா, நீங்களே சொல்லுங்கள். அது என் குணம் என தெரிகிறது இல்லையா? பின் நான் என்ன செய்வது? யக்ஷியாய் பிறப்பெடுத்த என்னுடைய வேலை என்னதான் பின்னே? அவளது குரலில் உண்மையிலேயே தவிப்பிருந்தது. ஹரி எழுந்தான். உள்ளே கருவறை மூலவரை வணங்கினான். பின் அவளிடம் திரும்பினான். உன்னை இப்படியேயும் விட முடியாது. ஒரு தாசியாக, அதாவது வேலைக்காரியாகவும் நடத்தக்கூடாது. எனில் ஒரே ஓர் மார்க்கம்தான் உள்ளது. என்ன அது? கேட்ட யக்ஷியின் குரலில் ஆர்வம் தெரித்தது. உன்னை யாராவது தன்னுடைய பர தேவதையாக, அதாவது குல தெய்வமாக, வழிபடும் மூர்த்தியாக ஏற்று அன்றாட பூசைகளை செய்து வந்தால் படிப்படியாக உன்னுடைய மூர்க்கம் குறைந்து நீ சக்தி தேவியாக மாறிவிடுவாய். உன்னுடைய முற்பிறப்பின் பாவமும் புண்ணியமும் தான் நீ இப்பிறப்பில் யக்ஷியாக மாறி பின் சக்தியாக மாறுவது. இது தேவி என குறைத்தது. அகல விரித்த கண்களில் அவனை கூர்ந்து நோக்கினாள் யக்ஷி. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மனித உயிர்களை கொன்று ரத்தம் குடிக்கும் ஒரு யக்ஷி பிறப்பான என்னை தங்கள் குலதெய்வமாக யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? இரத்தமும் சதையும் தின்று ருசி பார்த்த எனக்குள் எப்படி சாந்தமும் அருளும் கருணையும் நிறைந்த சக்தி தேவியின் அம்சம் குடிக்கொள்ளும்? அப்படியே ஆனாலும் முதல் சிறிது காலங்கள் என்னுடைய உக்கிரத்தன்மை சொல்லி மாளாதே. வெளியேற வழியில்லாத நான் கோபத்துடன் நிற்கும் கோலத்தை யார் தாங்குவார்கள்? எந்த குடும்பம் ஏற்கும்? குமாரமங்கலத்து நம்பூதிரியின் மனை ஏற்கும். உன்னை தங்கள் பரதேவதையாக, குலதெய்வமாக எங்கள் இல்லத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் காரணவரான நான் ஹரிகேசவ நம்பூதிரி ஏற்றுக்கொள்வேன். அதற்கு நீ சம்மதித்துதான் ஆக வேண்டும். நிறைய பூசைகளாலும் நியமப்படி நைவேத்தியமுமாக பாலும் இளநீரும் மஞ்சளும் குங்குமமும் என உன்னை அபிஷேகித்து சர்க்கரை பொங்கலும் பாயாசமும் வைத்து நிவேதனம் செய்து உன்னை ஆராதிக்க குளிர்விக்க எம் குடும்பத்தால் முடியும். தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், பட்டாடைகள் இழைத்து உனக்கு சாத்த முடியாமல் போனாலும் சாதாரண நூலாடையும் மலர் அலங்காரமும் செய்து குளிர்விக்க எம் பெண்களுக்கு தெரியும். இதை தவிர உனக்கு வேறு வழியில்லை. இல்லாவிடில் உன்னை ஹோமிப்பதை தவிரவும் எனக்கு வேறு வழியில்லை.
தீர்க்கமான முடிவுடன் ஹரிகேசவன் பேச நம்ப மாட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பின் யக்ஷி சொன்னான். மாபெரும் வல்லமை வாய்ந்த குமாரமங்கலத்து நம்பூதிரியே, உன்னுடைய இந்த செயல் என்னை வியக்க வைக்கிறது. மிக பெரிய சக்தி உபாசகனான உன்னுடைய பர தெய்வமாக விளங்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும், நான் சம்மதிக்கிறேன். யக்ஷி முகமலர்ந்து அப்படியே தரையில் அமர்ந்தாள். ஹரியும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு மந்திரம் சொல்ல ஆரம்பித்தான். மலர்களையும் மஞ்சளையும் குங்குமத்தையும் வரவழைத்து கண்மூடி அமர்ந்திருந்த யக்ஷியின் மேல் கொட்டி அபிஷேகித்தான். அவளது மொத்த உருவமே அப்படியே அதனுள் மூடி கிடந்தது. தொடர்ந்து இரவு பகலாக நடந்த அந்த பூஜையில் யக்ஷி சிறிய சிலை வடிவமாக 2 அடி உயரத்திற்கு நின்ற கோலத்திற்கு மாறியிருந்தாள். அவளிடமிருந்து அபரிமிதமான ஒளி புறப்பட்டு அவளை சுற்றி நிலை கொண்டது. சாந்தம் தவழும் புன்னகை ரூபமாக இருந்தது அந்த சிலா வடிவம். சிறு பேழையில் பட்டு துணியில் வைத்து அதை மூடி அவளது சிலா ரூபத்தை தன்னுடைய மனைக்கு எடுத்துச் சென்று அங்கே பக்கத்திலேயே அவளுக்கென சிறிய கோவிலை நிர்மாணித்தான் ஹரிகேசவன். அவளை எப்படி வழிபடுவது என்று தன் இல்லத்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். மக்களை அச்சுறுத்திய ஒரு சக்தி வாய்ந்த யக்ஷியை இறுதியில் வணங்கும் ஒரு தெய்வமாக மாற்றிய கேரளாவின் குமாரமங்கலத்து நம்பூதிரியின் புகழ் இன்றளவும் கர்ண பரம்பரை கதையாக ஐதீக கதைகளில் ஓயாமல் புகழப்படும் ஒன்றாகும். முற்றும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஹைப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய த்ரில்லர் கதையில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தனலட்சுமி.